வணக்கம் மாஸ்டர். நான் வந்து ஒரு நண்பரை மீட் பண்ணேன். அவர் வந்து ஒரு கே. அவர்கிட்ட டீட்டெயிலா பேசும்போது எதனால வந்து அவர் கேவா மாறினாரு, இந்த கேவோட சீரியஸ்னஸ் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப டீட்டெயிலா 1 ஹவர் 1.5 மணி நேரம் அவர்கிட்ட உட்காந்து கான்வர்சேஷன் பண்ணும்போது தான் என்னால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அவர்கிட்ட முதல்ல நான் ஏற்கனவே ஏற்கனவே அவரை பத்தி ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். அவரு தானா? ஆமா ப்ரோ, அவர் வந்து மதுரை அவுனியாம்புரம். ஓகே 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 ஓகே. அவர் வந்து ஏஜ் என்ன? ஏஜ் ஏஜ் வந்து என்ன அவருக்கு? 30 ஆகுது ப்ரோ, இன்னும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல. 30 வயசு, அன்மேரிடு, ஜெய். ஓகே ஓகே. ஆமா ஆமா. நான் அவரை பார்க்கும்போது அவர் வந்து முதல்ல எனக்கு கேனே தெரியாது, நார்மலா பேசினேன், எல்லாமே பேசினேன். அது போக போக கொஞ்சம் க்ளோஸ் ஆகும்போது அவர் வந்துட்டு கேட்டாரு, நீ என்னோட க்ரஷ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, செய்யலாமான்னு கேட்டாரு. எனக்கு புரியலன்னு. இல்ல நான் பாட்டமு, எனக்கு பண்ணணும்னாரு. அப்ப வந்து என்ன சக் பண்ணிக்கிட்டான்னு கேட்டாரு. இல்ல ப்ரோ, எனக்கு இது உடன்பாடு இல்ல, ஆனா நான் உணர்ச்சி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உடன்பாடு இல்ல சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஏன் என்ன ஏமாத்துறேன்னு சொல்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஃபீலிங்கோட அல்ற மாதிரி ஆயிட்டாரு. எனக்கு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு எப்பப்போ டிப்ரெஷன் வருதோ, நம்ம இந்த வயசு பசங்க டிப்ரெஷன் வந்தா சுயன்பம் பண்ணுவாங்களோ, அவர் வந்து டிப்ரெஷன் வரும்போது எல்லாமே இன்னொரு பையனோட ஆண் உறுப்பை வந்து சக் பண்றது பண்ணா அவருக்கு வந்து டிப்ரெஷன் போகுமா. அது மாதிரி சொன்னோன்னு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு எனக்கு. ஒருத்தர் டிப்ரெஷன் வந்தா அழுவாங்க, ஒருத்தர் டிப்ரெஷன் வந்தா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனா டிப்ரெஷன் வந்தா மத்தவங்களை சக் பண்ணுன்ற எண்ணம் வருமா? எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாச்சு பிரதர். அதுக்கப்புறமா இன்னும் இதுல வந்து டீப்பா அவர்கிட்ட கேட்டேன். சின்ன வயசுல இருந்து கேட்டேன். அவரு சின்ன வயசுல இருக்கும்போது 3 அங்கிள்ஸ், ஒரு 40 வயசு படிக்கிற அங்கிள்ஸ் வந்து அவர் வந்து அப்யூஸ் பண்ணாங்களாம். அப்யூஸ் பண்ண அப்புறம் இருந்து அவருக்கு வந்து இந்த விஷயத்து மேல இன்ட்ரெஸ்ட் வரும்போது, அவர் கூட ஸ்கூல் படிக்கும்போது 10வது 9வது படிக்கும்போது கூட இருக்கிற பசங்க கூட இது மாதிரியான உடல் உறவு முறைகள் வந்து நிறைய பண்ணி பண்ணி 11வது 12வது வரும்போது எல்லாமே அவர் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாராம். நான் சொன்னேன், ஏதாச்சும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பாருங்கன்னு. இல்ல, என்னால மாறல. எனக்கு வந்து பையனா பார்த்தா மட்டும் தான் எனக்கு மூடு வருது. பையனை பார்த்தா மட்டும் தான் எனக்கு வந்து செக்ஸ் பண்ணணும்னு தோணுதுன்னு சொன்னாரு. ஆஃப்டர் வேலைக்கு வந்த பிறகும் போலீஸ்காரரு, நகைக்கடை ஓனரு, இது மாதிரி நிறைய பேரோட அந்த உடலுறவு முறைகள் வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், எப்படி இது மாதிரி பண்றேன்னு கேட்டதுக்கு ஒரு ஆப் சொன்னாரு. ஜெண்டர்னு ஒரு ஆப் சொன்னாரு. 7 வருஷமா அந்த ஆப் இருக்கான். அந்த ஆப்ல வந்து நிறைய கேஸ் வருவாங்களாம். எனக்கு அந்த ஆப்பை காமிச்சாரு. அந்த ஆப்பை பார்த்தேன். என் ஊரு பக்கத்துல கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்க ப்ரோ. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என் ஊரு நியர்பை அந்த இடத்துல. நியர்பை எனக்கே 1 கிலோமீட்டர் பக்கத்துல சுரேஷ்ன்னு ஒருத்தங்கிறான். இந்த ஜெகதேவி அந்த பக்கம் ஒருத்தன் இருக்கான். மணிகண்டன் சொல்லிட்டு பர்கூர் சைடு. என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர். நான் நினைச்சேன் என் ஊர்ல இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்கன்னு. என் ஊர் பக்கத்துல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா கேவா இருக்காங்க. அந்த காமிச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா தன்னோட வெறும் உடம்புக்கிற போட்டோ, தன்னோட ஒரு ஆண் உறுப்பை வந்து நியூடா இருக்கிற மாதிரி போட்டோ, இதெல்லாமே போஸ்ட் போட்டுருந்துச்சு. நான் இப்ப ட்ரெண்ட் ஆச்சா? இல்லப்பா, நீ இப்ப இல்ல, 8 வருஷமா இந்த ஆப் யூஸ் பண்றேன்னாரு. ஐயோ, நான் இப்போ இன்னைக்கு காலையில கூட நம்ம குரூப்ல ஒரு நண்பர் வந்து பேர் என்ன போலோவா ஆப், அது டேட்டிங் ஆப். அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் போட்டிருந்தாரு. இப்பதான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தா, நீங்க சொல்றது பார்த்தா 8 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப் இருக்குதுன்றீங்க. ஆமா ப்ரோ, அவர் யூஸ் பண்ணி காமிச்சாரு. அதுல ரேண்டமா ஒரு 20-30 பேர் பசங்க ப்ரொஃபைல் வருமா. அதுல இருந்து இன்னும் அதிகமா போனா காசு கட்டுமா. அதுல இருந்து நிறைய அவரு காசு கட்டி எல்லாம் பண்ணிருக்காராம். காசு கட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து மெசேஜ் பண்ணுவாங்களாம். இதுல வந்து 3 டைப் இருக்கான்: டாப், பாட்டம், வெர்சடைல். இப்போ இது வந்து அது ஒரு 200-300 இருக்கும் ப்ரோ. அந்த பேசிக்கலாம், நம்ம பேசலாம், வீடியோக்களெல்லாம் பண்ணிக்கலாம் அதுலயே. ஆனா ரொம்ப அதிகமான ப்ரொஃபைல் வரணும்னா நம்ம ஒரு இனிஷியல் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஆப்புக்கு. அதான் டேட்டிங் ஆப் மாதிரி. ஆமா. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய நம்ம கூர்ந்து கவனிக்கிற விஷயம்னா, இந்த கேஸ்லயே செக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்பா பிரிக்கிறாங்க அவங்களே. ஆமா, டாப், பாட்டம், வெர்சடைல். டாப்னா பண்றவன், பாட்டம்னா வாங்குறவன், வெர்சடைல்னா ரெண்டுமே சேர்ந்து. இப்போ டாப்ன்றவன் என்ன பண்ணுவானா, மெசேஜ் பண்ணும்போது ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்களா, உன்னோட டைப் என்னன்னு கேட்பாங்களாம்.
டைப்னா ஓ நீ டாப்பா பாட்டமா வெர்சடைல்னா, டாப்னா இவன் பாட்டம்னா பாட்டம் என்ன பண்ணுனா டாப்ப போய் சக் பண்ணுவான். ஓகே ஓகே. பின்னாடி வந்து ஹோட்டல் வந்து விடுவான். வெர்சடைல்னா 2 பேரும் பண்ணுவாங்க. இது மாதிரி சேட்டிங்லயே நியர்பை வந்து டாப், பாட்டம், வெர்சடைல்னு வந்து 3 ரகம் இருக்கு இதுலயே. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது மாதிரிலாம் 3 ரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாரு, நான் போற இடத்துல இது மாதிரி செக் பண்ணி பார்ப்பேன். நான் சேலத்து போகும்போது கூட சேலத்துல ஒரு நம்பரோட இது மாதிரி இருந்துட்டேன். இங்க வந்து நான் உன்னை கேட்கும்போது நீதான் வேணான்ட்ட. எனக்கு ஒரு நிமிஷமாச்சு நான் உன்னை பார்த்த மாதிரி ரொம்ப கெஞ்சாரம் இல்ல. நான் இந்த இல்ல நான் உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னும் டீப்பா கேட்கும்போது அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு பெண்ணை பார்த்த கூட அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. ஃபுல்லா இதுவரையும் நிறைய பையனை லவ் பண்ணிருக்காராம், நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருக்காராம். இதுல இன்னும் எனக்கு அதிர்ச்சி ஊட்டுற விஷயம் என்னன்னா, ஒரு போலீஸ்காரை மீட் பண்ணாரு. அவனியாபுரம் அவர் ஊரு. அங்க மதுரை மீனாட்சி அம்மன் பண்டிகைலாம் பெருசா கொண்டாடுவாங்க தேரு. அங்க ஒரு போலீஸ்காரை பார்த்து பேசியிருக்காரு, பேசி மயக்கிட்டாரு. ஒரு டைம் வரும்போது ரொம்ப பயந்தாரு அந்த போலீஸ்காரு. ஒரு டைம் அவர் வாயை வச்சு அந்த சக் பண்ணி முடிச்ச உடனே அவர் தினிக்கும் அந்த போலீஸ்கார் வந்து இவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். நான் கேட்டேன், ஒரு ஒரு பொண்ணு கிட்ட பண்றதுக்கும் பாய் கிட்ட பண்றது டிஃபரன்ஸ் கேட்டும்போது அதோட சுகமே தனின்ற மாதிரி சொன்னாரு. நான் நிறைய பசங்கிட்ட போய் கேட்பேன். கேட்கும்போது என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் கூச்ச போடுவானுங்க, அதுக்கப்புறமா ஓகே சொல்லிடுவாங்க. என்னால பண்ணல மாட்டேன். நான் டாப் இந்த நான் மட்டும் காமிப்பேன், நீ இந்த சக் பண்ணணும். ஏன்னா அந்த செக்ஸ் பண்றதுக்கும் சக் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நிறைய பசங்க வருவோம், நான் நிறைய பேர் சக் பண்ணுவேன். சில இடத்துல என்னை வர வச்சு என்ன எங்கிட்ட இருக்கிற காசோட புடிங்கிட்டு போயிருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாரு ப்ரோ. அது நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். டிரான்ஸ்ஜெண்டர் ப்ராஸ்டியூட் இந்த மாதிரி கே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கூப்பிடுவாங்க, போவாங்க. போன பிறகு அங்க போயிட்டு அவங்க வேலை முடிஞ்ச பிறகு அடிக்கிறது, உதைக்கிறது, காசு பிடுங்குறது, போனை பிடுங்குறது, கையில காலில் எதனா மோதிரம் நகை எதனா இருந்தா அதை பிடிங்க அனுப்புறது, அதெல்லாம் ரொம்ப டார்ச்சர். அதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, அவங்க போய் நான் அந்த ஆப்போ 2 பேரும் செக்ஸ் பண்றாங்க. இன்னும் என்னன்னா நம்ம மலதுவாரம் இருக்குல்ல, ஆமா ஆமா அதுலயும் பண்றாங்களாம். அதுதான் நிறைய இப்போ நோய்கள் பரவுறதுக்கு காரணம் இது. நம்ம ரொம்ப வேதனையை நம்ம இதெல்லாம் கேக்குறோம், இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம ஏன் கவுன்சிலிங் கொடுக்குறோம், இதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு இளைஞர் சக்தி தான் ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி நாசமா போகுது. இந்த மாதிரி ரொம்ப அதெல்லாம் எப்படி சொல்றது, அந்த இளமையில தான் நம்ம ஏதோ சாதிக்க முடியும். 15 வயசுல இருந்து 30-35 வயசு வரலாம், அந்த 10-15 வருஷம் நம்ம ஆக்டிவா இருக்கிறோம் அப்படின்னா அதுலயே இவ்வளோ விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்ஷன் ஆகி நோய் வாங்கிக்கின்னு உடம்பு கெட்டுக்கணும், மனசு கெட்டுக்கணும், எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கின்னு அதுதான் நம்மளுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பசங்க அது என்ன ஒரு காரணம் அவர்கிட்ட கேட்டதுக்கு, எனக்கு சின்ன வயசுலயே என்ன நிறைய பேர் இது மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால என்னால வந்து இதுல இருந்து வெளியே வர முடியல. நான் எவ்வளவு டாக்டர் பார்த்தனால முடியாது. என்னால காமத்து இவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆமா கேட்டேன். 3 ஆம்பளை பசங்க வந்து இவரு மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்களாம். 30-40 வயசுக்கு இருக்கிறவங்க. ரிலேட்டிவ் அந்த ரிலேட்டிவ் நெய்பர் அந்த மாதிரி எதனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா நான் கேட்டேன். அவங்க வந்து போறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க போல. அந்த பண்ணவங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி இது தெரிஞ்சு ஃபேமிலி மேட்டரே ஒரு ஆளு தூக்கு போட்டு செத்துட்டாரு பண்ணவன் ஒருத்தன் வீட்டுல தெரிஞ்சு. அப்படி இல்லாம போயிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ப்ரோ, நான் நினைச்சேன் இதுல 100ல ஒருத்தன் தான் நினைச்சேன். அவர் சொன்னாரு, இதுல கேஷுவலா ஆயிடுச்சுடா, இப்ப நீ ஊருக்கு இல்ல உங்க ஊர்ல நான் காமி சொல்லிட்டு கிட்ட 15 பேர் காமிச்சாரு. கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிள், என் ஊருக்கு 5 கிலோமீட்டர் சர்க்கிள் ஒரு 15 பேர் காமிச்சாரு. பக்கத்துல மத்தூர்ல ஒருத்தன், ஜெகதேல ஒருத்தன், பெல்லக்கோட்டையில ஒருத்தன், ஏதோ 1.5 கிலோமீட்டர் பக்கத்து ஊர்ல ஒருத்தர் 2 சதீஷ்னு ஒருத்தனை காமிச்சாரு. ஃபர்ஸ்ட்ல போட்டோல வைக்க மாட்டாங்களா, அப்படியே பேசி பேசி போட்டோ 2 பேர் ஷேர் பண்ணி ஒரு தனியான ஒரு இடத்த சொல்லி போயிட்டு வந்து 2 பேரும் பண்ணுவாங்களாம். எத்தனை பேர் வாழ்க்கை நாசமாக போச்சு அதுல. ஆமா ப்ரோ, இதுக்கு ஒரு ஆப் போலோ, அதான் போலோ ஆப், ஜென்டர் ஆப். இதுல நிறைய காசு பாக்குறாங்க. உண்மைதான், யாரோ சம்பாதிக்கிறான், இவன் நோய் வாங்கிக்கின்னு, இவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கின்னு, உயிராற்றல விரையும் பண்ணிக்கின்னு. இதுல அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரும் ஆம்புலன்ற பேர்ல வருவாங்களாம் ப்ரோ. இதுலயே டிரான்ஸ்ஜெண்டரும் வருவாங்களாம். மெசேஜ் ஃப்ரீயா பண்ணிக்கலாம், வீடியோக்களும் ஃப்ரீயா பண்ணிக்கலாம். நிறைய ப்ரொஃபைல்ஸை பார்க்கணும்னா காசு பே பண்ணணும். 24 hours ஃப்ரீ. 24 hours அந்த பாய்ஸ் எல்லாருமே நியர்பை. ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி உங்க பக்கத்துல யார் யார் இருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் காமிச்சிரும்.
அதுல கிரீன் கலர் டிக் பண்றவங்கள ஆன்லைன் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஹாய் மெசேஜ் பண்ணுவாங்க. வாட் இஸ் ஒரு டைப்புன்னு கேட்பாங்க. உன்னோட பீனி சைஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. போட்டோ கேட்பாங்க, அனுப்பிச்சுடுவாங்க. ஃபேஸோட போட்டோ பார்ப்பாங்க. செக் பண்ணணுமா இல்ல வந்து பேக்ல பண்ணணுமான்னு கேட்பாங்க. ஓகே ஆச்சுன்னா 2 பேரும் மீட் பண்ணி பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய பேர்கிட்ட இவரு போயிருக்காராம். அதான் இப்போ சொன்னேன். இவரு 30 வயசு இளைஞர் இவரு. இவரு லைஃப்ல என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் நகை கடையில வேலை செய்யறாரு. அங்க வந்து நகை கடைக்கார ஓனர் கூட இது மாதிரி ஆகி அங்க கடையில பிரச்சனையை வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு வேலை போச்சு. கம்பெனில வேலை பார்க்கும்போது அவரோட நடையோட எப்படி தெரியுமா, ஒரு பொண்ணு மாதிரி நடப்பாரு. அந்த இடுப்பு ஆட்டினே நடக்கிறது. நிறைய பேர் அவர் வந்து கலாய்ச்சிருக்காங்களாம். அவரே சொன்னாரு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு அக்கா தான் மீட் பண்ண, திருநங்க அக்கா. அவர் தான் சொன்னாரு, அவனும் நினைச்சேன் போறான் நீ போடான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நார்மலா ஃப்ரெண்டா, இப்ப நான் உங்ககிட்ட எப்படி ஃப்ரெண்ட்லியா பேசுறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி இது மாதிரி பேசுவாங்களா. அவரே சொன்னாரு, எனக்கு கேலாம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நீனே என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தல, நீ கேனே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நான் சொன்னப்பதான் உனக்கு கேனே தெரியும். நிறைய பசங்களை சைட் அடிப்பாராம். அப்படியே பேசும்போது இடுப்பை தொட்டு பாக்குறது. அவர் சொன்னாரு, நான் அப்படிதான் பசங்களோட பேசுவேன். பேசிட்டே இருக்கும்போது டப்புன்னு கேட்டுருவேன். நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டு கேட்டுருவேன். டே, நான் உன்னோட கிரஷ், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குது, செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டவரை ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் போக போக அவங்களே விட மாட்டாங்க, முடியாதுன்னு கூட விட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. நிறைய பசங்கிட்ட போயிருக்கிற அந்த நிறைய பசங்களுக்கும் கிட்டத்தட்ட 3000 கான்டாக்ட் இருக்கு. 2 நம்பர் இருக்கு அவருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் 1, காலிங் நம்பர் 1. இதுல ரெண்டுத்துலயுமே 3000 பேர் இருக்காங்களா சேர்த்துனா. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ, கண்டினியூ பேசுங்க. அதான் ப்ரோ, இந்த 3000 கான்டாக்ட் இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இது மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி கேங் இருக்கு. அவங்க ஊர்லயும் நிறைய பேர் இருக்காங்க. திருமணம் ஆகியும் கூட இவர்கிட்ட வர்றவங்க நிறைய பேராம். அது மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காமிச்சாங்க. அவங்க அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பீனியஸ் சைஸ் வந்து போட்டோ பிடிச்சி சேவ் பண்ணி வச்சுப்பாங்களாம். கேட்கறவங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே ஆச்சுன்னா ஷேரிங், லிக் பண்றது, பின்னாடி பண்றது. அதுவும் பட்டாக்ஸ்ல பண்ணும்போது 20 நாள் வலி இருக்குமா பின்னாடி. அதுக்கப்புறம் நானே கேட்டேன், ஒரு உமனோட வெஜனாக்குள்ள பண்ணும்போது அது ஒரு ஃபீலிங்கா இருக்கும், நிறைய நிரம்பு இருக்கும். பட்டாக்ஸ்ல எங்க இருக்குதுன்னு கேட்டா, அது பண்ணி பார்த்தாதான் அதோட ஃபீலிங்கே தெரியும். இதெல்லாம் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னை விட்டு போக மாட்டானுங்க, என் கூட தான் இருப்பாங்க. இது மாதிரி நிறைய குடும்பத்துல கல்யாணம் பண்ணவங்களும் இதுல நிறைய பேர் இருக்காங்க. 30 வயசு 40 வயசு நிறைய. இந்த அதுல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அந்த கேஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு இந்தியாவில மட்டும் அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு காமிக்குது. என்னை சுத்தி கிட்டத்தட்ட 30-40 பேர் இருக்காங்க ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல. ஈஸியா அவங்கள பார்க்கலாம், ஈஸியா மீட் பண்ணலாம், பேசலாம். ஏன்னா அவைலபிள் இது வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் சோர்ஸ் அவைலபிள் இருக்கு. ரொம்ப அதிகமான ப்ரொஃபைல் வேணா மட்டும் தான் காசு கட்டணும். மற்றபடி நீங்க எவ்வளவு வேணா அன்லிமிட்டட் சேட் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணா வீடியோ கால் பார்த்துக்கலாம், எவ்வளவு வேணா போட்டோ ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 100 ப்ரொஃபைல் காமிக்கும் பசங்களோட ப்ரொஃபைல். அதுக்கு மிச்சம் பார்க்கணும் மட்டும் ஒரு 300-400 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். மற்றபடி இதுல இருக்கிற கேஸ் எல்லாருமே எனி டைம் ஆன் இருப்பாங்க. எனி டைம் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க கூட 24 hours கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எப்போ வேணா வந்து பார்த்து வந்து செக் பண்ணிப்பாங்களாம். அந்த வர்சட்டில்ன்றவங்க வந்து ஆப்போசிட் மாறி மாறி பண்ணிப்பாங்களாம். ஒரு துளி கூட ஒரு பெண்ணை பார்த்து அந்த காம உணர்ச்சி வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே 15 வயசுல இருந்து 30 வயசு ஆகுது. இத்தனை வருஷ காலத்துல எனக்கு ஒரு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு துளி காமம் கூட வந்ததில்ல. ஒரு பையனை பார்த்துதான் காமம் வருது. தினிக்கும் நான் ஒரு பையனை தான் சைட் எடுப்பேன். கை அடிச்சா கூட பையனை பார்த்து தான் அடிப்பேன். விட்டு படம் கூட கேஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரோட லைஃப் ஸ்டைலு இப்போ 30 வயசு ஆகுது, அன்மேரிடா இருக்கிறாரு. ஒரு 15 வருஷமா அடிக்ஷன்ல இருக்கிறாரு. இந்த மாதிரி மிஸ்யூஸ் ஆனாரு. இப்போ இவருக்கு வந்து ஒரு கேர்ள் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, மேல் மேல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவர் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன? இப்போ 30 வயசு ஆயிடுச்சு, இவ்வளவு இந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவரு கம்ப்ளீட்டா ஆளே மாறிட்டாருன்றீங்க. அப்போ அவரோட பிசிக்கல் கண்டிஷன், மென்டல் ஹெல்த் எல்லாமே அவரே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி, ஒரு ஃபீமேல் மாதிரி ஃபீல் பண்றாரு இல்லையா? அவரோட நடை, உடை, பாவனை, வாய்ஸ்ல இருந்து எல்லாமே மாறி இருக்கு. அப்போ இவரோட எதிர்காலம் என்ன? இத்தனை வருஷம் வாழ்க்கை தொலைச்சிட்டாரு, 30 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு? என்ன அவரால் பண்ண முடியும்? இதுக்கு நான் கேட்டேன், இதுக்கு மிச்சம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்ட, கல்யாணம் கட்சி பண்ண இல்ல, எனக்கு நான் பையனை தான் லவ் பண்ணுவேன். இதுக்கு அவர் முருகர் பக்தர்.
நான் முருகனுக்கே மாலை போட்டா கூட அந்த 48 நாள் விரதத்துல இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா பசங்க சைட் அடிப்போம் உட்காந்து. அதே மாதிரி வயசு பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா வராங்களாம் ப்ரோ. ஏன்னா வயசு நம்ம பசங்க என்ன பண்றோம், இந்த பான் மூவிஸ் பார்க்கும்போது அந்த உமன்ஸ் அந்த லிக் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அந்த பசங்க. அவர் சொன்னாரு, நீ வந்து ஒரு பெண்ணோட நீ அந்த பீனிஸோட பண்ணும்போது ஒரு சுகம் கிடைக்கும். இதே ஒருத்தர் வந்து நம்மளோட பிரைவேட் பார்ட் லிக் பண்ணும்போது ஒரு சுகம் கிடைக்கும். அப்படி நான் அந்த லிக் பண்ணும்போது அந்த ஃபீலுக்காக என்கிட்ட ரெகுலரா என்கிட்ட ஃபோன் பண்றவர் இருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்னேனே, ஒரு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் மொபைல் எனக்கு ஒருத்தன் வாங்கி கொடுத்தான் பண்ணதுக்கு. அதெல்லாம் சரிப்பா. நீ வந்து நான் சொல்ற கான்செப்ட் வந்து ம், ஆஹ், காலையில ஒரு 10 நிமிஷம் நமக்கு வந்து மைண்ட் வந்து வேற ஏதோ திங்கிங் வருதுனால அன்னைக்கு நாள் ஃபுல்லா ம், குழப்ப போகுது. ம், நம்ம நினைச்சது ப்ராப்பரா நம்மளால போக்கஸா படிக்க முடியல, கரெக்டா ம், நம்ம வேலையை பண்ண முடியல, ம், நம்மளுடைய கவனம் ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். கவனம் சேர்க்கறதுனால நிறைய விஷயங்கள் தவறுதலா பண்றோம், நிறைய விஷயங்கள் கை மீறி போகுது. ம், அப்ப முழுக்க முழுக்க நாள் முழுக்க இந்த மாதிரி சிந்தனை, இந்த மாதிரி செயல்பாடு, ம், ஒரு 15 வருஷம் இழப்பு, ம், வாழ்க்கை அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியல, ம். உடம்பு போச்சு, எல்லாமே போயிடுச்சுன்னும் போது அது அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையில ஒண்ணுமே என்ன இவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்றது எனக்கு புரியல. என்ன நோக்கம், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் ப்ரோ அவர்கிட்ட கேட்டு வரைக்கும் நான் ஹாப்பியா இருக்கணும். என்ன ஹாப்பிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இதுல போய் ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி யதார்த்தமா நான் கேட்டு பார்த்தாலே நான் நமக்கு கேட்டேன். நான் அதேவே கேட்டேன். நீ ஒரு டைம் என் கூட வந்து என்ன பண்ண விடு. நீ ஒரு ஒரு நிமிஷம் இந்த காமி, ஒரு நிமிஷம் என்கிட்ட காமி, நான் பண்றேன், அப்ப தெரியும் அந்த ஃபீலிங்ஸ்ன்றாரு. ம், நான் கேட்டதுக்கு, இதுல இதுல சுகம் வந்து நீ ஒரு டைம் பார்த்து உன்னால வெளியே வர முடியாது. ஏன்னா போலீஸ்காரன் முதற்கொண்டு என்கிட்ட வந்திருக்கிறான். நான் போலீஸ்காரனே கரெக்ட் பண்ணிட்டேன். நீ ஒரு டைம் இதுல வந்து பாரு, அந்த சுகம் ஒரு டைம் என்கிட்ட காமிச்சு பாரு, நான் அந்த ஒரு சுகத்தை விட்டு நீ போகவே மாட்ட, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீ ஒரு டைம் காமி, அப்போ நீனே விட மாட்ட. ஏன்னா அந்த போலீஸ்காரன் ரொம்ப பயந்தான், வீட்டுல தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு. ஆனா ரெகுலரா எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நகை கடைக்காரன், போலீஸ்காரன், சேலத்துல ஒருத்தன், இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அவரோட டே டு லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா ப்ரோ? காலையில எழுவாரு ப்ரோ, சாப்பிடுவாரு, அந்த வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அந்த ஆப் எடுத்துப்பாரு. ஆப்ல வந்து தினிக்கும் நிறைய பேர்கிட்ட மெசேஜ் பண்ணுவார். ரேண்டமா பண்ணி 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 எவன் செட் ஆகுறானோ அவங்க கூட போயிட்டு வந்துருவாரு. என் ஊருக்கு வந்து சேலத்துல ஒருத்தன் கூட போனாரு. மத்தூர்ல ஒருத்தங்கிறான், நான் வரலான்னு மீட் பண்ணலான்னுக்கிறேன், நீ என்கிட்ட வந்து நான் உன்கிட்ட கேன்சல் பண்ணிடுறேன்டாரு. நான் இல்லை, எனக்கு ஸ்ட்ரிக்டா வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் போகணும், மத்தூருக்கு நான் போகணும், போயிட்டு அவர்கிட்ட மீட் பண்ணி ஜாலியா இருக்கணும். நான் ஸ்கூலுக்கு வர சொல்லி நிக்கிறேன், ஏன்னா ஸ்கூல் வந்து ஃபுல்லா பதாரு, வந்தாலும் நாங்க 2 பேரும் ஜாலியா இருப்போம் அப்படின்னாரு. அவருக்கு வந்து முழுக்க முழுக்க, ஏன்னா அதுலயே நீங்க பாருங்க ப்ரோ, அதுலயே அவர் காமிச்சாரு. 40 வயசு ஃப்ரெண்டுக்கிறாரு, 30 வயசு ஃப்ரெண்டுக்கிறாரு. ஏஜுக்கு லிமிட்டே கிடையாது இதுல. சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க முதற்கொண்டு வச்சிருக்காங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா 40 வயசு ஆளெல்லாம் அந்த ப்ரொஃபைல் போட்டோ இருக்குல்ல, நம்ம ப்ரொஃபைல் வாட்ஸ்அப் வைக்கிற மாதிரி, அந்த ஆப்ல ஆமா. ப்ரொஃபைல் போட்டோ வந்து தன்னோட பீனிஸை வந்து அது எரெக்ஷன் ஆக வச்சு அந்த பீனிஸோட போட்டோ வச்சிருக்காங்க அந்த ஆப்ல மொத்தமாவே. அதை பார்த்து நான் ஷாக் ஆயிடுச்சு. அவரோட ஜெட்டியை கழுத்து பீனிஸ் நிக்கிற மாதிரி வச்சு போட்டோ அமைச்சிருக்காங்க அந்த 40 வயசால நிறைய பேர். மேக்சிமம் 30-40 வயசுக்காரங்கிறாங்க. வயசு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. வயசு பசங்க எல்லாமே ஃபுல் உடம்பு வந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டோ வச்சிருப்பாங்க. இந்த வயசான ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பீனிஸை வச்சிருப்பாங்க போட்டோ. அப்படியே பான் மூவிஸ்ல பார்க்கணும் அப்படியே வந்து பச்சை வச்சிருப்பாங்க இந்த ஜெண்டர் ஆப்ல. ஆக மொத்தம் அவர் சொல்ற இதெல்லாம் கேஷுவலா மாறிடுச்சு. இது வந்து அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் இதா இருந்தாங்க, இப்போ கேஷுவலா. என் வீட்டுல கூட ஃபோர்ஸ் பண்ணாங்க மேரேஜ் பண்ண சொல்லி. நானும் வீட்டுல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது. ஊர்ல 1000 பேர் 1008 சொல்லு போறாங்க. நான் இப்படிதான், என்கிட்ட பேசினியா நான் ஒரே வார்த்தை கேட்பேன், நீ ஆம்பளை என் கூட வா, இல்லையா நீ போய் தேரு, அதை வச்சு கவலை கிடையாது. அப்படியே சொல்ல கைத்திட்டே சொல்லிட்டாரு. 9 திருநங்க மாதிரி கைத்தட்டி, நீ ஆம்பளை தான் என் கூட வா, இல்ல நீ போய் நேரு, ஒரே வார்த்தை. நான் ஓப்பனா கேட்டு, நான் இப்பெல்லாம் கூச்சியே போடுறேன், நிறைய பேர்கிட்ட இது மாதிரி கேட்பேன். இஷ்டமா தான் வரவங்க வராங்க, நிறைய வயசு பசங்க தான் வராங்க, இல்லைன்னா போயிடுறாங்க, அவ்வளவுதான். இது நினைச்சு கூச்சமே கிடையாது. நான் என் லைஃப் நான் என்ஜாய் பண்றேன், இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குதுன்றார் ஒரே வார்த்தை. ஒரு பெண்ணுகிட்ட கிடைக்காத சந்தோஷம் ஒரு ஆண் கிட்ட நான் செக் பண்ணும்போது கிடைக்குது, அவன் என்னோட மலதோரத்துல பண்ணும்போது எனக்கு கிடைக்குது. இப்ப கூட நான் ரொம்ப ஏங்கி நிக்கிறேன், ஒரு 2 வாரமா பண்ணாதான் எனக்கு வந்து ஏங்கி நிக்கிறேன் அப்படின்ற அந்த ஏக்கத்தை வந்து அவரு ஒரு ஒரு மாதிரி அவர் சொன்னாரு. இப்போ அவரு
சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டினியூவா அந்த மாதிரி நடந்ததுன்னு ஏதாவது சொல்லியிருப்பார்ல? ஸ்கூல் டேஸ்ல இருந்து எப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படி இதுக்குள்ள ட்ராப்ல உள்ள வந்தாரு, எப்படி அடிக்ட் ஆனாரு, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா? அதான் ப்ரோ, ஒரு 13 வயசு இருக்கும்போது அவரோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து 3 பேர் இருக்கிறாங்க. ஓகே. அந்த 3 பேரும் இவர் வந்து மொத டைம் அபியூஸ் பண்ணாங்க. அபியூஸ் பண்ண உடனே அவர் இந்த ஸ்கூல்ல எல்லாம் போவாங்களா, அவர் அப்போ பண்ணோன்னு அவரோட நடைய உடையில மாறிடுச்சு. அந்த பொண்ணு மாதிரி நடக்கிறது, வெக்கப்படுறது, அது மாதிரி மாறோன்னு ஸ்கூல்ல அவர் வந்து ஹையர் செகண்டரி 10வது தாண்ட உடனே அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் வந்து அவர் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ. நிறைய பசங்க வந்து இவர் வந்து சக் பண்ண வைக்கிறது, செக்ஸ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த பண்ண வச்சுட்டாங்க. அப்போ வந்து இவர் ஓவர் அடிக்ஷன் ஆகிட்டு, நான் பையனை தான் இப்போ கூட நிறைய பசங்களை லவ் பண்றாரு, பசங்களோட போட்டோ கூட காமிச்சாரு, பசங்க தினிக்கும் ஃபோன் பண்றாங்க, அவர் நிறைய பசங்களை லவ் பண்றாரு, பசங்களும் இவர் லவ் பண்றாங்க. இப்போ படிப்பு மொத்தமா போச்சு அவருது. ஆமா ப்ரோ. படிப்பு எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் நாசமா. படிப்பு ஆமா. எதுவுமே வரல, படிப்பு வரல. படிச்சு College முடிச்சு இல்ல ப்ரோ, படிச்சு முடிச்சு ஜுவல்லரி ஷாப்ல வேலை ஜாயின் பண்றாரு, காலேஜ் எதுவும் போல. 10th 12th ஏதோ படிச்சிருப்பாரு, அதுக்குள்ள இதுல போயிட்டு படிக்க வேண்டிய ஆளு இதுல இல்லைன்னா ஓரளவுக்கு படிச்சு இந்நேரம். இல்லையே, அப்படி இல்ல ப்ரோ, படிச்சவங்களே இதுல நிறைய பேர் இருக்காங்க. போலீஸ்காரனே இதுல கேவா இருக்கானு, அவனும் படிச்சுதானே எக்ஸாம் எழுதி டிஎன்பிசி எல்லாம் பாஸ் ஆகி தானே வந்தான். அதுவும் என்னன்றது இதுல ஈஸி டு அவைலபிளா இல்ல இதுனா என்னன்னு புரியல எனக்கு. அவரு அவங்களுக்கு ஒரு அப்பத்தி அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஒரு பர்சன் தேவைப்படுது. ஃபீமேல் நாட் அவைலபிள், இல்ல ஃபீமேலுக்கு வந்து நான் நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், மணி ஸ்பெண்ட் பண்ணோம், ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணோம், சம்திங் யூ வாண்ட் டு டூ, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னும் போது இப்போ மேல் பார்ட்னர் வந்து எந்த எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல, எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் தேவையில்லை, பிசிக்கல் ஃபிட்னஸ் தேவையில்லை, இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு சம்பாதிக்கணும், ஃபிட்னஸ் இருக்கணும், பார்க்கறது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இது எந்த இதுவுமே இல்ல. எப்ப போன் பண்ணாலும் எப்ப மெசேஜ் பண்ணாலும் ஈஸி டு ஆக்சஸ், ஜஸ்ட் 30 மினிட்ஸ் பிளஷர், அடுத்தது அவன் வயல அவன் பார்ப்பான், நம்ம வயலையும் நம்ம பார்ப்போம். இந்த அப்ரோச் இருக்கிறதுனால இவங்க இதுல போய் இன்வால்வ் ஆகுறாங்களா என்னன்றது. சரி, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஜுவல்லரி சேர்ந்தாரு, அப்புறம் இந்த பிரச்சனைனால வேலை விட்டு வந்துட்டாரு. வேலை விட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ற கம்பெனில வந்து வேலை செஞ்சாரு. அவரோட ஒர்க் என்னதுன்னா, அவர் மதுரை தான், ஆனா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு போவார். போயிட்டு அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து நிறைய ஸ்கூலுக்கு போவாங்க. இப்ப இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல என் ஸ்கூலுக்கு வந்து தங்கியிருக்காங்க. அங்க இருந்து சூளகிரி ஒசுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோனை வந்து பார்ப்பாங்க. அங்க போற இடத்துலாம் போவாங்க, வருவாங்க, தங்குவாங்க. தங்கும் போது இப்போ இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் அவைலபிள். உங்க லொகேஷன் வந்து கூகுள் முன்னாடி ட்ராக் பண்ணிருக்கோம். இப்போ நான் கிருஷ்ணகிரில இருந்து என் தொகர்பள்ளி என் ஊரு, நான் இங்க இருந்து நான் பாக்குறேன்னா என் சுத்திக்கிற எவன் கேவோ அதை வந்து காமிச்சிரும். அந்த ப்ரொஃபைல் அவன் பேரோட காமிச்சிரும். அவங்ககிட்ட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணி நீ டாப்பா பாட்டமா வெர்சடைலான்னு சொல்லிட்டு, நீ டாப்னா நான் பாட்டம், நான் உன்னை பண்றேன், நீ இந்த காமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேசி முடிச்சுட்டு போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, எந்த லொகேஷன் சொல்லுவாங்க, அங்க போயிட்டு 2 பேரும் பண்ணி முடிச்சுட்டு நார்மலா போயிருவாங்க. புரியுது புரியுது. ஆமா ப்ரோ, இது வந்து ஒரு ஆப்பே இருக்கு ப்ரோ. அவங்க இந்த ஆப்ல வந்து நீங்க கூட செக் பண்ணி பாருங்க ஒரு டைம். நீங்க நம்ம உங்க ஊர்ல நீங்க லொகேஷன் போட்டீங்கன்னா உங்க சுத்தி எவங்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சிடும். ஃபுல்லாமே ஆன்லைன்ல இருந்தா கிரீன் கலர் காமிக்கும். நம்ம பார்த்த வரைக்கும் டெலிகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி குரூப்ஸ் ரன் பண்றாங்க. அது கேள்விப்பட்டு சரி நம்ம என்னடா இது என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம தனித்தனியா சென்னை பசங்க இந்த மாதிரி தமிழ்லயே நிறைய குரூப்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ரொம்ப வெறுப்பாகுது. என்னடா அது, நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம இளைஞர்களை நம்பி ஏதோ கனவு கொண்டுட்டு போனா இவன் வந்து என்னடா பிடிக்கிறானுங்க, என்னன்னு சொல்ல முடியல என்னால. அந்த மாதிரி இருக்குது. அதான் ஒரு லீவ் டைம்ல வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் போகணும்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு 4 டைம் இதெல்லாம் உடம்பு எனக்கு வந்து கற்பனைக்கு எட்ட மாட்டேங்குது. இவனுக்கு எப்படி எப்படி இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா ஒரு 30 வயசுல அவர் வந்து இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி ஆயிட்டாரு. அவரு இல்ல ப்ரோ, அவரு நடத்த மட்டும் தான் அப்படி இருக்கு. அந்த வாக்கிங்ஸ் எல்லாம் அப்படியே லேடிஸ் மாதிரி இருக்கு. ஆனா நார்மலா பையன் மாதிரி தான் பேசுறாரு. மாதிரி மாறுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரே சொன்னாரு, என்ன உன்னால கேனே மாதிரி மாறிக்குவாருன்னு நினைக்கிறேன் அப்படி எப்படி. ஆமா ப்ரோ, அவர் என்ன சொன்னாரு, என்ன உன்னால கேனே கண்டுபிடிக்க முடியாது, நான் ஃபர்ஸ்ட் நல்லா டீப்பா க்ளோஸ் ஆகிட்டு அப்புறத்தையும் அவன்கிட்ட அப்ரோச் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. சில பேர் வந்து வேணாண்டுவாங்க, ஆனா வந்து நான் அவன்கிட்ட பேசி நான் வந்து இது பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து அவரே சொன்னாரு,
நீ ஒரு பெண்ணோட அந்த வெஜனல் நீ விட்டு பண்றதுக்கும் ஒருத்தர் வந்து சக் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. சக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அது ப்ளஷர் தனி. அதனால வந்து பாத்தீங்கன்னா பண்ணா நிறைய பசங்க எனக்கு அவைலபிளா இருக்கு. அதான் சொல்ற 3000 கான்டாக்ட் இருக்கு போன்லன்னா நீங்களே பாத்துக்கோங்களேன். இப்போ ஒரு காசுக்கு என்ன பண்றாரு? காசு வேலைக்கு போறாரு ப்ரோ. அவருக்கு வந்து அதான் சொன்ன ஸ்டேட்டு மாறினே இருப்பாரு அவரு. மதுரை ஃபேமிலி இல்லையா? ஃபேமிலி இருக்கு. ஒரு அப்பா ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்கு, ஒரு தம்பி இருக்கு, ஒரு அண்ணன். அண்ணன் வந்து செத்து போயிட்டாரு, தம்பி மட்டும் இருக்காப்புல. தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு. வீட்லயும் சொல்லி பார்த்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு ஊர்ல எல்லாம் கேவலம் பேசினாங்க. ஆனா அவர் சொல்லிட்டாரு. வீட்டுல எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். சொல்லி பார்த்தாங்க உன்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அம்மா எனக்கு இதாம்மா சந்தோஷம், இதெல்லாம் எனக்கு கிடைக்குது, நான்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இதுதான் சந்தோஷம், நான் வீட்டுல இருக்குது பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் வெளியில ஊர் விட்டு போறேன். ஊர் விட்டுலாம் ஓட்டாரு. அப்ப அடுத்து வீட்டுல இருந்து பேசி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்படி வெளியில வேலைக்கு போறாரு. இருந்து மட்டும் என்ன பண்ண போறான் பண்றது. அவர் ஊர்லயே வந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட போட்டோவும் காமிச்சாரு எப்படி எல்லாம் சொன்னாரு. இந்த கேஸ் வந்து இது போல எனக்கு ஒரு வாட்டி இந்த இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன்ல, கேட்டரிங் ஒர்க் போயிட்டு வரும்போது நம்ம சேனல் கூட அதை பத்தி சொல்லியிருக்கிறோம். கேட்டரிங் ஒர்க் போயிட்டு வரும்போது ஒருத்தர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அவரை வீட்டுல டிராப் பண்ணி விட்டு வரதுக்கு போனா நைட்டு ஒரு 12:30 இருக்கும். டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரி தண்ணி குடிச்சிட்டு போன்னு தண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் பேச்சு மாத்துறாரு. அப்புறம் கேட்டரிங் ஒர்க் முடிச்சுட்டு சப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துன்னு இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வர வழியில இடையில அவங்க ஊரு நைட்டு மிட் நைட்டு ஒரு 50-55 இருக்கும். தாராளமா 50க்கு மேலதான் இருக்கும். நல்லா மெச்சூர்டு பர்சன், 50 வயசு இருக்கும். ஆனா அன்மேரிடு. சாதாரணமா பேசிட்டே இருந்தாரு. நான் சாதாரணமா கேட்டேன், என்னங்க எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு கேஷுவலா பேசும்போது எனக்கு வந்து அவரு ஆரம்பிச்சாரு, பேச்சு போட்டாரு. என்னப்பா படிக்கிற, அப்பா எதுப்பா அப்படின்னாரு. படிச்சுன்னு இருக்கிறேன், அது செலவு கை செலவு வந்து கேட்டரிங் ஒர்க் எல்லாம் போவேன் அதான் சொல்லுவேன். அப்புறம் அவரை பத்தி கேட்க, நான் அன்மேரிடு, நான் மேரேஜ் பண்ணலப்பா, அப்பா அம்மா எல்லாம் இல்லை, யாரும் இல்லை, நான் மேரேஜ் பண்ணலாம், தனியா தான் இருக்கிறேன். அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனைல அவங்க தனியா போயிட்டாங்க, நான் மட்டும் தனியா இருக்கிறேன் வீட்டுல அப்படின்னா. எப்படி தனியா இருக்கிறீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேரிங்ல நம்ம இயல்பா ஒரு அக்கறையில கேட்டுருந்தோம். சரி அப்படியே வீடு வந்தது. சரி போய் தண்ணி கொடுத்தாரு. குடிச்சிட்டு அப்புறம் வரும்போது அப்படியே டக்குன்னு பேச்சு மாத்தினாரு. இருந்துட்டு போ, இப்ப போய் என்ன பண்ண போற, இருந்துட்டு போ, காலையில போய்க்கலாம். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு ஃபோர்ஸா இருந்துட்டு போக்காது, கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஓடி வந்து வண்டி ஏத்தணும் அந்த மாதிரி வர மாதிரி ஆயிடுச்சு. தெரியாத இடம் ஃபுல்லாவே இருக்கு, எல்லாம் நைட்டு மிட் நைட்டு 2 பேர் தான் இருக்கிறோம். அவரு டக்குன்னு உள்ள வந்தோடனே இந்த மாதிரி நான் கைண்டா சாதாரணமா பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரிப்பா அந்த மாதிரிப்பா ஒரு அவருடைய வருத்தம், இந்த மாதிரி அன்மேரிடு, இந்த மாதிரி தனியா இருக்கிறோம், நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மனம் ஒரு இதுவாகும் இல்லையா. அந்த அப்படியே கொண்டு போய் டக்குன்னு பேச்சு மாத்தினாரு. இருந்துட்டு போ, நைட்டு ஒரு நைட்டு இருந்துட்டு போ, காலையில போலாம், இப்போ இருட்டா இருக்குப்பா, காலையில போய்க்கலாம்பான்னு. அது வேற. இவர் சொல்றது அப்படியே வாய்ஸ் மாத்தினாரு. எப்படி இந்த வயசுல எப்படி மேரேஜ் ஆகாம எப்படி பாருக்கிற, நைட்ல கனவு எதுவும் வரலையா, தூக்கம் எதுவும் எப்படி தூங்குற, எதனா ஆன்டி எதனா வச்சுக்கிறியா, டக்குன்னு மாத்தினாரு அப்படியே உடனே. இந்த மாதிரி பேசுறாரு, என்ன அது, சுத்தி யாரும் இல்ல, ஃபுல்லா இருட்டு, ஒரு வீடு தனியா இருக்கு, 2 பேர் மட்டும் இருக்கிறோம், நைட்ல தூக்கம் வரலையா, என்ன வயசாகும் உனக்கு, எப்படி அங்கங்க போய் எதனா போய் வரியா, எதனா கான்டாக்ட் எதுவும் இருக்குதா, ஆன்டிகிட்ட எதனா போறியா வரியா, என்ன எப்படி தூக்கம் வருது என்ன எதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சு. இருந்துட்டு போ, ஒரு நாள் இருந்துட்டு போ, காலைல போய்க்கலாம், வண்டி எடுத்து உள்ள விடு, கது சாத்தி அப்படின்றாரு அவரு. அவரு சடார்னு அப்போ சிமெண்ட் ரிச்சுல ஒரு 800 days சம்திங் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். 800 days 1000 days ரீச் பண்ண போறேன். எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி சடார்னு ஒரு தூக்கி வர போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே உடனே வண்டி எடுத்துன்னு வந்தேன். இந்த மாதிரி கேஸஸ்லாம் அவரு லைஃப் என்ன, அவருக்கு வந்து அவருக்கு தேவைக்கு இதே கேஸ் இதே போலதான் அவரும். அவரு தேவைக்கு கை செலவுக்கு வேலைக்கு போயின்னு வந்துன்னு மீதி நேரத்துல இந்த மாதிரி போவாரும் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களோட கான்டாக்ட் வச்சு அங்கங்க போறது வர்றது ஒதுங்குறது வீட்டாண்ட அப்படி இப்படி நைட் டைம்ல காலேஜ் பசங்க எல்லாம் அந்த மாதிரி கான்டாக்ட் நிறைய எக்கச்சக்கமா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அதான் ப்ரோ காலேஜ் பசங்க வராங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அதான் அந்த செக் பண்றது சொன்னார்ல, அந்த படம் எனக்கு வந்து
இது நம்ம நம்மளுக்கு ஒரு விசித்திரமா இருக்குது. நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம யாரையுமே ஒரு இந்த கேஸ் இப்ப கேட்டுட்டு இருக்கு ரொம்ப விசித்திரமாகுது. ஏன்னா நம்ம ஒரு இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்க. ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு இலக்கு இருக்கு, நம்ம போனோம் அப்படின்றத ஒரு 5 வருஷம் சீமெண்ட் டெஸ்ட்ல போயிட்டு இருக்கிறோம். அது எனக்கு கற்பனை எட்டாத விஷயம் ஆரம்பத்துல. நம்மளும் அந்த மாதிரி இதுல இருந்து தான் வந்திருக்கிறோம். சாதாரண இயல்பான வாழ்க்கையில இருந்தா இப்போ சிலபஸ் 5 வருஷம் வந்திருக்கிறோம், குரூப் ரன் பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இலக்கு இருக்கு. காலையில விடியற் காலையில எழுந்துக்கிறோம், தியான பயிற்சி பண்றோம், சூரிய நமஸ்காரம் பண்றோம், யோகாசனம் ஒரு பண்றோம், அதுக்கப்புறம் படிக்கிறோம், நம்ம வேலைக்கு போறோம், நம்ம கை செலவு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 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 ஏதோ ஒரு தேவையில ஒரு வேகத்துல ஓடிட்டு இருக்கிறோம். இது வாழ்க்கைனா எதுவுமே இல்லாம, ஒரு புரிதல் இல்லாம, அடுத்தது என்ன பண்ண போறன்ற ஒரு சிந்தனையே இல்லாம, பசி எடுத்தா சாப்பிடுவேன், அவனுக்கு காசு தேவைப்படுதுன்னா வேலைக்கு போறது, இல்ல உடம்பு உடல் தேவை, பசி இருக்குன்னா அதுக்கு என்ன வேணுமோ அங்கங்க வேலைக்கு அப்பத்தி டெம்பரரி வேலைக்கு போறது, பசி வயிற்று பசி ஆத்திக்கிறது, அப்புறம் உடல் பசி உடல் பசி தேவைன்னா அதுக்கு என்னென்ன எங்கெங்க போனோமோ நான் போய் அதை தேத்திக்குவேன். வயிற்று பசியும் உடல் பசியும் நான் தண்ணீர் அடைஞ்சுக்குவேன். இதே என் வாழ்க்கை இதே போதும்னா இது என்ன மாதிரி மனநிலை எனக்கு ஒரு ரொம்ப விசித்திரமா இருக்குது, வினோதமா இருக்குது. என்ன இப்படி அதுவும் அது புரியுது எனக்கு. அந்த ஏஜ்ல ஒரு உடல் பசி எது ஒரு பசி நம்மளுக்கு வயிற்று பசி மாதிரி அது உடல் பசி தேவை இருக்குன்னு புரியுது. அதுக்கு அதுவே வாழ்க்கை ஆயிடுமா? டேட்டிங் ஆப் இருக்கட்டும், டேட்டிங் ஆப் நம்ம ஆதி காலத்துல இருந்து இந்த மாதிரி ரெட் லைட் ஏரியாஸ் இருக்கு, ப்ராஸ்டியூட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பரத்தியர் வீதி சங்க இலக்கியத்தில் பரத்தியர் வீதின்னு இன்னைக்குமே நிறைய இடத்துல இருக்கு. இருக்கட்டும், அது வேற. ஒரு இளைஞன் ஒரு வாழ வேண்டிய வயசுல, படிக்க வேண்டிய வயசுல, திருமணம் பண்ண வேண்டிய வயசுல, ஒரு 25 ஒரு 15ல இருந்து 30 வயசுக்குள்ள அவனுடைய உடல் நலத்தை அவன் அவன் ஆணுன்றதே உணராம மாறி போய் நிக்கிறான். வயிற்று பசிக்க எப்போ வேணா சாப்பிட்டுக்கிறான். அந்த மாதிரி உடற்பசி தேவையான போது நான் எங்க வேணா போவேன், எங்க வேணா வருவேன். இது எனக்கு தனிஞ்சிட்டா, இந்த பசி எனக்கு தனிஞ்சிட்டா போதுன்ற மனநிலைக்கு மாறிட்டான் அப்படின்னா இது என்ன கலாச்சாரம்? எங்க நம்ம போயிட்டு இருக்கிறோம்? அடுத்தது இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்குன்னா அடுத்த கட்டம் எங்க போய் நிக்கும்? இல்ல ப்ரோ, இது ஸ்ப்ரெட் ஆகல, ஆல்ரெடி எக்ஸிட்ல நான் கேட்டேன். இந்த ஆப் 8 வருஷமா இருக்குதுடா, 8 வருஷமா ரன்னிங்ல, 8 வருஷமா இருக்குது, இப்பதான் எனக்கு தெரியுது. அதுதான் நம்ம ஒரு தேசிய சிந்தனையில பார்த்தாலும் எப்படியா இருந்தாலும் நாட்டுடைய சொத்து இளைஞர்கள் தான். அதை நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. எத்தனாயிரம் கோடி வச்சிருந்தாலும், எவ்வளவு வளங்கள் வச்சிருந்தாலும், உனக்கு உழைக்கும் வர்க்கம் உழைப்பாளிகள் இல்லைன்னா, சிந்தனையாளர்கள் இல்லைன்னா, அந்த இளைஞர் சக்தி இல்லைன்னா நாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா நீ அடிமையே தான் ஆகணும், மற்ற நாட்டுக்கு அடிமையாயிடணும், அவ்வளவுதான். இதுதான் வரலாறு உணர்த்துறது. இதுதான் நமக்கு வலிமையே இளைஞர்கள் தான். இளைஞர்களுக்கு வலிமையே உயிராற்றல் தான். கண்டிப்பா இதுதான் வேறு அடிப்படை, வேறு மூலாதாரம். இங்கேயே நம்ம அந்த கட்டுப்படுத்தி ஒழுக்கமே இல்லை அப்படின்னும் போது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் எடுத்து சொன்ன ப்ரோ. என்னோட உணர்ச்சி நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. நான் கேட்டேன், புரிஞ்சுக்கிற உங்க உணர்ச்சி எனக்கு இந்த காம உணர்ச்சி புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. என்னோட ஃபீல் தனி ஃபீலிங், அது தனியான உலகம். நீ ஒரு டைம் வந்தாதான் புரியும். அவர் ஏதோ தனி உலகம், அது அந்த ஃபீலிங்ஸ் தண்ணிப்பட்ட ஃபீலிங்ஸ். அது நான் கூட இப்ப யோசிக்க, யாராச்சும் பண்ணணும்னா அந்த அவர் பட்டாக்ஸ் யாராச்சும் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் ரொம்ப ஏங்குறேன். ஆனா யாருமே இங்க கிடைக்க மாட்டேன்றாங்க. சேலம் தான் இருக்குது, ரொம்ப தொலைவு. மத்தூர் போப்போ, அது இப்ப நான் நாளைக்கு மதுரைக்கு போக போறேன், என்ன பண்றேன்னே தெரியல. மத்தூருக்கு இது இப்போ இவரு 15 வருஷமா 30 வயசுனா 15 வருஷமா இவரு எத்தனை பேரை பார்த்திருப்பாரு? கண்டிப்பா. அதான் 3000 கான்டாக்ட் இருக்கு. 3000 கான்டாக்ட், சிம் போன்லயே 3000 கான்டாக்ட். எத்தனை பேரை பார்த்திருப்பாரு? எத்தனை பேர்கிட்ட கான்டாக்ட்ல இருந்திருப்பாரு? ஒண்ணுமே இவருக்கு கண்ட்ரோல் ஆகல பாரு. ஆமா, அந்த அவர் என்னன்றது நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நீ உன்னுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன், உன்னை நான் மதிக்கிறேன், உன்னை நான் இழிவா பேசல, அசிங்கப்படுத்தல, கேவலப்படுத்தல. நீயே ஒரு உயிர், உனக்கு ஒரு உணர்வு இருக்கு. நீ ஆண்பால் ஈர்ப்பு இருக்கு, அது உன்னுடைய தனிப்பட்ட இருக்கும், அது வேற. 15 வருஷமா எத்தனை கான்டாக்ட் பார்த்தா, இப்ப ஆப்ல எத்தனை பேர் கான்டாக்ட் வச்சுன்னு இருக்கிற, போன் கான்டாக்ட்ல எத்தனை பேர் இருக்கிறான்? ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை, ஒரு மாசத்துல எத்தனை பேர் கான்டாக்ட்? இத்தனை வருஷமா இருந்துமே உனக்கு அதுல இருந்து வெளியே வர முடியலன்னா அது அது தவறு பண்றோன்ற ஒரு சிந்தனை ஏன் வரல அப்படின்றத நம்ம சிந்திக்கிறதா இருக்கு. அதான் ப்ரோ கேட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்த்தேன். நான் சொன்னேன் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அது பண்ணிதுமா இல்ல. நான் எதுவுமே எல்லாமே பண்ணி பார்த்தேன், எல்லாம் சுத்தமா முடியல. எனக்கு ஒரு துளி கூட ஒரு பொண்ணை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெண்ணை கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. யோசிச்சு பாருப்பா, சாதாரணமா எல்லா உயிர்களுமே அதோடைய எதிர்பாலத்தின் மேலதான் ஈர்ப்பு இருக்கும். இது யதார்த்த இயல்பு எல்லா உயிருக்குமே.
ம். ஒரு ஒரு ஆணா இருந்துன்னு எதிர்பாலின பெண் மேல எனக்கு ஈர்ப்பு வரல, சுத்தமா வரல. எனக்கு இன்னொரு ஆண் மேலதான் ஈர்ப்பு வருது அப்படின்னா அது இதுவும் என்ன மாதிரியான ஒரு சிந்தனைன்னு யோசிக்கணுமா இல்லையா? அதான் ப்ரோ கேட்டதுக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண என்னோட கோவத்தை கூட கண்ட்ரோல் பண்ணியிருந்துடுறேன். கோவம் வந்து அழுந்துடுறான். இந்த காமத்தை வந்து என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. யார்கிட்டயாச்சும் போய் ஆகணுக்குது. சரி உனக்கு நான் சொல்லே சொன்னேன், நீ பசங்கிட்ட போகாத, நீனே சுயன்பமாச்சும் பண்ணி பாருன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்ல. நான் மத்தவங்கள பண்ணணும், என் வாயால பண்ணாதான் எனக்கு பிடிக்குது. என்ன யாராச்சும் பின்னாடி பண்ணணும். எனக்கு கேட்டோன்னு ரொம்ப வல்கரா இருந்துச்சு. அவரு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு கட்டி பிடிச்சிட்டாரு. எனக்கு கட்டி பிடிச்சிட்டு வான்ற மாதிரி எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் நகுத்தி விட்டுட்டு ஆஹ் அப்படியே இடுப்பு மேல கை வச்சு அப்படியே டக்குன்னு அப்படியே கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரியா முதுகு தடவினாரு. அப்படியே நவுத்தி விட்டுட்டேன். ரொம்ப வெறி கொண்டு வந்து இருக்காரு அந்த அந்த எதனா ம். ஹாஸ்பிட்டல் ரீசெண்டா எதனா போயிட்டு வந்தாரா? எதனா டிசீஸ் எதனா அந்த மாதிரி எதனா கேள்விப்பட்டியா? அதாவது அதெல்லாம் எதுவும் சொல்ல ப்ரோ. ஆனா வந்து உடம்பெல்லாம் அவர் பழைய போட்டோக்கு இப்ப காமிச்சாரு. பழைய ஆஹ், போன் நல்லா நல்லா வாட்ட சன்மா நல்லா குண்டா இருந்தாரு. இப்ப வந்து ஒடுங்கி போன டகர தபா மாதிரி இருக்கிறாப்ல. ரொம்ப எலும்பு தோலமாகிறாரு. ஆமா, அந்த வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீழ் உதடு வந்து பார்த்தீங்கன்னா புட்டுன்னு பிதிங்கி போயின்னு இருக்கும் அப்படியே. ஆளு கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம்னா பல விஷயம் வரும் பொழுது. ஆமா ப்ரோ. அவர் ஹிஸ்டரியே பெரிய ஐயோ, ஹிஸ்டரி ப்ரோ. இவரு கல்யாணம் பண்ணாதே ரொம்ப நல்லது. இவரால ஆமா. கண்டிப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிட்டு இருக்கும் பொழுது. ஏற்கனவே ஒரு ஆள் நிறைய பொண்ணு நாசமா இருக்கு. அவரே சொன்னாரு, நான் கல்யாணம் ஆனவங்க கூட என்கிட்ட வரான்டா. கல்யாணம் ஆகி கூட கூட அந்த ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச அந்த 7 நாளுக்கு அப்புறமா என்கிட்ட வரான் ஒருத்தன். வா என்ன வந்து பண்ணு பண்ணு. சரி நான் மனிதாபிமானத்துல போய் அவங்ககிட்ட போய் பண்ணிட்டு வந்தேன். இதுல ஒரு மனிதாபிமானம் சொல்றாரு. மனிதாபிமானத்துல போய் அவனோட சுகத்தை நான் தீர்த்துட்டு வந்தேன். இது இவன் வாழ்க்கையை நாசம் பண்ணி, அந்த ம், பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணி, பிறகுற குழந்தை வாழ்க்கையை நாசம் பண்ணி, ம், இவனுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு, இவன் செக் பண்ணாம இருக்கிறான்னா அந்த 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 கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு நிலைமை என்ன, அதுக்கு குழந்தையோட நிலைமை என்ன, ம். ஒண்ணுமே யோசிக்கிறானுங்களா இல்லன்றது ஒண்ணும் புரியல. இதெல்லாம் சும்மா விளையாட்டு விஷயமா இதெல்லாம். கண்டிப்பா இது கண்டிப்பா. இவனோட போகுது, இவனா அங்க போறான் வரான், இவனோட போகுது. ம், மேரேஜ் ஆனவன் இவன் கான்டாக்ட் வச்சுக்கிறான்னா, அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவனுக்கு குழந்தை இருக்கு, நாளைக்கு குழந்தை பிறக்குன்னா அது இது தலைமுறையே பாதிக்குது பாத்தியா? அதுலயும் சொல்றாரு, டே நானே விட்டோட அவனுங்க என்ன விட மாட்டேறாங்க. ஒரு டே மட்டும் அவங்களே வேணும் வேணும்ன்றாங்க. இது என்ன மனநிலை ஒரு சுத்தமா ஒரு ஒரு பொறுப்போ ஒரு எதுவுமே இல்லாத எப்படி இது? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் ப்ரோ. நானே சொல்றேனே, நம்ம ஒரு 3 வருஷமா கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். ம். ஏஐல இருந்து ஒருத்தனை கூட நம்ம ரெக்கவரி பண்ண முடியல. அவரு அது சொல்லுங்க. என்னதான் ஒன்றும் புரியல. நம்ம மேரேஜ் ஆனவங்க, ம், மேரேஜ் ஆகாதவங்க, சின்ன பசங்க, நம்ம 8வது 9வது 10வது படிக்கிற பசங்க நம்ம குரூப்ல இருக்கிறான். ம், நம்ம பர்சனல் chatல மெசேஜ் பண்றான், ஃபோன் பண்றான். ம், அது மேரேஜ் ஆனவங்க, அப்ராட்ல இருக்கிற 2 3 குழந்தை இருக்கிறவங்க, ம், ஏஜ் 50 40 பிளஸ், இவன்லாம் நம்ம நம்ம கவுன்சிலிங் வராங்க, நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். உனக்கு தெரியும். ம், ம், ஏன் ஒருத்தனை கூட நம்ம ரெடி பண்ண முடியல இன்னைக்கு வரலுமே. அது சேலஞ்சிங் டாஸ்காவே இருக்குது. என்னன்னு அவன் புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றான். அவன் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டான், நான் இப்படிதான், எனக்கு ம், இதுதான் பிடிச்சிருக்குது, என் லைஃப் ஸ்டைல் இதுதான், நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் எனக்கு செட் ஆகும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ம். ஒருத்தனை கூட ரெக்கவர் பண்ண முடியல, கேயா இருக்கிறவன் மட்டும். என்னன்னே ஒன்றும் புரியல. அதான் அது ப்ரோ. வைரஸ் டிசீஸ் மாதிரி இப்போ எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு பாரு. இது முன்னாடி கொஞ்சம் முன்னாடி கூட ம், வாட்ஸ்அப் குரூப்ல ம், 2 வருஷம் முன்னாடிலாம் கூட ம், கேயின்னு அவன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயோ, நம்ம தனியா வாட்ஸ்அப் குரூப் கவுன்சிலிங்கே ரெடி பண்ணி வாட்ஸ்அப் குரூப் இதுக்குன்னே சிலபஸுக்கே வச்சு குரூப் அது. ம், அதுலயே கேயின்னு சொல்றதுக்கே அவ்வளவு தூரம் கூச்சப்பட்டுன்னு ம், மீட்டிங்ல கூட பேச மாட்டான், வாயை திறக்க மாட்டான். இந்த பிரச்சனை, நான் இந்த மாதிரி இருக்கிறேன், கொஞ்சம் நான் கே இருக்கிறேன், கவுன்சிலிங் கொடுங்க, அது கூட கேட்க மாட்டான். ம், பர்சனல் சேட்ல பொறுமையா, ப்ரோ இதான் ப்ரோ பிரச்சனை, வெளியங்க சொல்லாதீங்க ப்ரோ, எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க ப்ரோ. ரொம்ப பயந்துன்னு அதுவும் ஒரு நாள்ல ஆட்டோ டெலிட் ஆகிற மாதிரி மெசேஜ் செட்டிங் வச்சுக்கின்னு ம், அவன் யாரு என்ன விளையாடி தேர்றதுக்குள்ள எனக்கு 10 நாள் ஆயிடும். ம், அதுக்கப்புறம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கவுன்சிலிங் கொடுத்து இவ்வளவு தூரம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு இவ்வளவு தூரம் ஒரு திரைமறைவில் இருந்த விஷயம், ம். நம்ம சாதாரணமா நீங்க யூடியூப் ஓபன் பண்றோம், பிளே ஸ்டோர் போறோம், சாதாரணமா கூகுள் போறோம்னா யூஸ்வலாவே ஆடே வருது. ஆமா. ஏஐ ஜென்ரேஷன் ஏஐ போட்டு ஆடே போடுறான். தமிழ் ம், இங்க லோக்கல் நியர்பை 200 மீட்டர்ல இருக்காங்க, 1 கிலோமீட்டர்ல இருக்கிறாங்க, ம். இது இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு ரொம்ப கேஷுவலா வருது. ஆமா இது ப்ரோ. எங்க போகுதுன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல என்ன எங்க போய் முடியும்னு தெரியல. அதான். நான் இதெல்லாம் ரொம்ப யோசிக்கல. நான் யதார்த்தமா சொல்றேன். ம், ரொம்ப ம், யதார்த்தமா சொல்றேன். ம், நான் காலையில தூங்கி எழுந்துக்கிறேன். ம்,
காலையில தூங்கி எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டாய்லெட் போட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் வந்து தியான பயிற்சி எல்லாம் பண்றேன். அன்னைக்கு நாலு ஏன் அதை பண்றோம்னா, அன்னைக்கு நாலு இருக்கிற ஒரு 24 மணி நேரத்தை இருக்கிற 24 மணி நேரத்துக்கு 8 ஹவர் தூங்குறோம். மீதி இருக்கிற நேரத்துல மார்னிங் 6 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரல ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லா ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா முதல்ல காலையில நம்மளுடைய காலை கணக்குல முடிச்சுட்டு தியான பயிற்சி யோகாசனம் பயிற்சி பண்ணி உடல் நலத்தை மன நலத்தை நம்ம மெயின்டைன் பண்ணாதான் அன்னைக்கு நாலு இருக்கிற ஒரு 8 ஹவர் 10 ஹவர் நம்ம ஒரு பயனுள்ளதா பண்ண முடியும். இது ரொம்ப யதார்த்தமான புரிதல். இதுவே வந்து நீ ஒரு நாள் முழுக்க இந்த சிந்தனையில் இருக்கிற எப்ப எனக்கு எவனா மாட்டுவானா, எவனாவது பாப்போமா, எவன்கிட்ட பேசுமா, இப்படியே போவோமா, ஏதாவது கண்டென்ட் பாப்போமா, எவனாவது மீட் பண்ணுவோமா, போயிட்டு வருவோமா, இந்த சிந்தனையில இருக்கும்போது அவன் என்னத்தை சிந்திப்பான், எதை புதுசா படைப்பான், அந்த என்னதானே ஒண்ணும் புரியல எனக்கு. அவனுக்கு எப்படி டைஜஷன் ஆகுது, எப்படி உடம்பு எப்படி மூச்சு எப்படி விடுறான், உடல் உறுப்புகள் எப்படி இயங்கிட்டு இருக்கு, அது என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. அதான் ப்ரோ, அவர்கிட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், என்னால மாத்தவே முடியாது. நான் இப்படிதான் இப்படி இருக்கிறான், 30 வயசுல இப்படி இருக்கிறான், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 40 வயசு போனா எவனா மதிப்பானா? இப்ப எவனை மதிக்கல. ஊர்ல யாரும் மதிக்கல, ஊர்ல கேவலம் பேசுறாங்களாம். இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன்ன்றாரு. ஊர்ல யாரும் மதிக்கல, வீட்டுல யாரும் மதிக்கல, எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க. 30 வயசு ஆகி போச்சு. 30 வயசு நீ உழைச்சு சாப்பிடுற, உனக்கு தேவையான ஏதோ வாங்கிக்கிற வேலைக்கு போறேன்னு வச்சுக்க, 40 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? கை கால் விழுந்து போச்சு, யாருன்னா சாப்பாடு ஊட்டி விடணும், ஏன்னா நம்ம டாய்லெட் விட போக முடியாது, கை கால் நல்லா இருந்தாதான் நம்மளே போயிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம வர முடியும். எத்தனை வருஷம் டிபெண்ட், எல்லாருமே எப்பவுமே மத்தவங்களை சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுமா? தன்மானம், சுயமரியாதை, இது எதுவுமே மொத்தமே அந்த ஒரு அந்த காம வெறின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி எல்லாமே அடிபட்டு போச்சு. ஆமாப்பா ஆமாப்பா. ஐயோ, அது ஒரு பெண் மேல இருந்தா கூட பரவாயில்ல, பெண் மேல இருந்தா வெளியே வந்துடலாம். இவன் பெண் மேல இருந்தா நீ வந்து பெண் மேல இருந்தீங்கன்னா நீ உழைக்கணும். சாதாரணமா கிடையாது. உனக்கு வந்து சாதாரண ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நீ வைக்கணும், உருவாக்கணும்னா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், அவங்க உங்களோட கண்டினியூ இருக்கணும்னா உனக்கு பல தகுதிகள் வேணும். கண்டிப்பா. முதல்ல உனக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும், ஃபிட்னஸ் இருக்கணும். முதல்ல ஃபிட்னஸ் இருக்கணும். மேஸ்குலின் மேன்லியான நீ மேனா இருந்தா மட்டும்தான் முடியாது, மேஸ்குலினிட்டி இருந்தா தான் முடியாது. இல்லைன்னா நீ சாதாரணமா வந்து ஒரு கேர்ளை வந்து பண்ணி கண்டினியூ பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு மேல கண்டினியூ ஆகாது. நீ கண்டினியூவா இருக்கணும் அப்படின்னா முதல்ல உனக்கு ஒரு ஆணா இருக்கணும். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் உனக்கு ஒரு டெஸ்டோஸ்டெரான் இருக்கணும், மெஸ்குலினிட்டி இருக்கணும், ஃபிட்னஸ் இருக்கணும், உனக்குன்னு ஒரு படிப்பு இருக்கணும், வேலை இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும். இந்த பல விஷயங்கள் இதுதான் ஒரு ஆணை வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு மேலா காட்டும். அவன் அப்பதான் அவன் ஃபீமேல் வந்து அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வருவாங்க, அது கண்டினியூ ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா கொஞ்ச நாள்ல ஒரு ஃபியூ வீக்ஸ் ஃபியூ மந்த்ஸ்ல போர் அடிச்சு போயிடுவாங்க. மேஸ்குலினிட்டி மெயின்டைன் பண்ணணும். நீ வந்து இது என்ன ஒன்னும் புரியல நம்மளுக்கு, புரியுது, வேதனையாகுது. இட்டானா அப்படி நம்ம இளைஞர்கள் சக்தி இந்த மாதிரி இப்படியே ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா. ஒரு வெறும் வயிற்று பசி உடல் பசி அதை தனிச்சுட்டா போதும் எனக்கு அப்படின்னா, மிருகத்துக்கும் நமக்கும் விஷயம் வேறுபடலை. மிருகம் கூட தான் பிறகுது, குட்டி போறது, செக்ஸ் பண்ணுது, போகுது. ஆனா மிருகம் கூட தன்னோட ஆப்போசிட் ஆணும் பெண்ணும் தான் இணையது, ஆணும் ஆணும் இணையது கிடையாது. அது விலங்குகளுக்கு ஒரு பருவ நிலை இருக்கு. எல்லா பருவத்திலயும் வந்து இனச்சேர்க்கைகள் இருக்காது. அது ஒரு பருவம் தான், அது ஒரு குளிர்காலமோ மழை காலமோ இது ஒரு பருவத்துலதான். நீ வந்து நாயை கூட எடுத்துக்குவேன், மழை காலத்துலதான், குளிர் காலத்துல அங்கங்க ரோட்ல அங்கங்க அட்டாச் ஆகிருக்கும். மேக்சிமம் டைம்ல பாத்தீங்கன்னா தனித்தனி தான் இருக்கும். அத கூட நீ நாயை கூட நீ வந்து எப்பவுமே வருஷத்துல எல்லா நாளுமே ஒன்னா இருக்கிறத பார்க்க முடியாது. கண்டிப்பா. அது என்னன்னு அதுக்குன்னு ஒரு பருவ காலம் வச்சிருக்கான் இறைவன் வந்து, அதுக்குன்னு ஒரு பருவ காலம் வச்சிருக்கான். இது வந்து நான் ரொம்ப நினைக்கிறது, ரொம்ப உணர்றது, இந்த எல்லாரும் கவுன்சிலிங் கொடுக்கறதுனால மத்தவங்களுக்கு இதை பத்தி தெரியுதா என்னன்னு தெரியல, நான் உணர்றது இறைவன் எவ்வளவோ படைச்சிருக்கிறான். மனிதர்களுக்கு இனச்சேர்க்கைன்னு ஒரு காலத்தை வகுத்து இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு தூரம் வன்மமா ஒரு பார்னோகிராஃபி கண்டென்ட்டை உருவாக்கி அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதுல பல வெரைட்டிஸ கொடுத்து இது நியாயம் இது நியாயமானதுன்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப நிலையை செதைச்சு ஒரு இணை சேர்க்க கூடாத 2 பேர் இணை சேர வச்சு அது மூலியமா அது இன்பன்ற மாதிரியான செயற்கையான கருத்துக்களை புகுத்தி அதுலயே ஒரு இளைஞனை ஒரு 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 நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு இளைஞனை
ம். அட்லீஸ்ட் அவன் குடும்பத்தையாவது காப்பாத்திருக்கணும் இல்லையா? ஒரு அண்ணன் கண்டிப்பா. தம்பி தங்கச்சி இருக்காங்க அவனுக்கு. ம். அவன் குடும்பத்தை காப்பாத்திருக்கலாம் கண்டிப்பா. ஒரு மூத்த பையன்ற முறையில. ம். அதுவும் இல்லாம எல்லாத்தையுமே சதிச்சு ஒண்ணும் இல்லாம ம். உடைச்சு உட்கார வச்சுக்கிறான் பாரு. ஆமா. ஆமா. மேக்ஸிமம். இவங்கிட்ட இவர்கிட்ட போயிட்டு குடும்பம்னா என்னப்பா, திருமணம்னா என்னப்பா, ம். அப்பா அம்மா அண்ணன் தம்பி இந்த குடும்ப முறைன்னா என்னப்பான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே சொல்ல தெரியாது. கண்டிப்பா. குடும்பம் இவனுக்கு ஃபேமிலியே கிடையாது. என்ன சொல்றேன், அங்கங்க அங்கங்க சுத்தி நிக்கிறானே, எங்க இவன் வீட்டுல எங்க ஊர்ல எங்க மதிப்புது, வீட்டுல எங்க மதிப்புது, என்ன ஒண்ணும் கிடையாது. எங்கேயும் ப்ரோ யாரும் மதிக்கிறதில்ல. அவரே சொல்ல நடைய பார்த்தாலே எனக்கு கேவலம் நினைப்பாங்க. அவர் அப்படி இருக்கும். இப்ப நான் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. ஏன்னா ஆம்பளைன்னு என் கூட வா, இல்லைன்னா போயிட்டே இரு. ஒரே வார்த்தை சொல்லிடுவேன் நானு. நீ ஆம்பளையா வந்து வா, நான் பண்றேன், இல்லைன்னு போயிட்டே இரு. எவனாச்சும் என்ன கேட்டானா ஒரே வார்த்தை. இவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னா இழக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆமா ப்ரோ, எதுவுமே இல்லை அவருக்கு. எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் கிடையாது அவருக்கு. இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, ம். அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி பட்டுட்டாரு. வீட்லயே ஒரு கழுவி ஊத்திட்டாங்க. இருந்தாலும் வீட்லயே சொல்லிட்டாரு, எனக்கு மேரேஜே தேவையில்ல. நான் இப்படிதான், எனக்கு பையன் தான் வேணும், இதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வீட்டை விட்டே வந்துட்டாரு. எனக்கு வீட்டுல இருக்கிறது பிடிக்க, நீங்க அசிங்கமாகன்னு சொல்லி தான் சொல்லு, நான் வீட்டு விட்டு போறேன்னு வீட்டு விட்டே வந்துட்டாரு. வீட்டை விட்டு போறோம்னா பெத்தவங்க என்ன நினைப்பாங்க? அவ்வளோ 10 மாசம் சுமந்து பெத்து இந்த மாதிரி அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. இதுல இல்லாம அன்னிக்கு வந்து கல்யாணம் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி பசங்க இருக்கு. அந்த அண்ணி ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அவரோட அண்ணன் இறந்துட்டாரு. 2 பசங்க நடுவில் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணி தான் அந்த பசங்களுக்கு கஞ்சி ஊத்துறாரு. ஐயோ, ம். அண்ணன் இறந்துட்டாரு. அண்ணன் ஃபேமிலியும் சேர்த்து பார்க்கணும், அவங்க குழந்தைய பார்க்கணும், தங்கச்சி என்னன்னு பார்த்துருக்கணும், இவன் தம்பி என்னன்னு பார்க்கணும், அப்பா அம்மா வயசானவங்க அவங்கள 30 வயசுனா அவங்க பேரண்ட்ஸுக்கு எப்படியும் 60 வயசு தாண்டி தாராளமா இருக்கும். அதான் அது என்ன சொன்னாங்கன்னா, உங்க அண்ணியவே திருமணம் பண்ணிக்கோ, பசங்க இருக்காங்க, அப்படியே அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும்னு கூட சொல்லி பார்த்தாங்க. ஆமா. விதவைக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ணி சொந்த அண்ணின்னும் போது அவங்களுக்கு வாழ்க்கை அப்படி இவன் ஒழுங்கா இருந்தா தானே பாத்துக்க முடியும். கண்டிப்பா. சும்மா கிடையாதுப்பா. நீ வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ரன் பண்றது, ஒரு மேரேஜ் பண்றது, ஒரு பெண்ணை வந்து பாதுகாத்துக்கிறது, ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுன்னா சும்மா விளையாட்டு விஷயமா அதெல்லாம். ம். ஒரு ஸ்ட்ராங் மேனால தான் முடியும். அதுவும் இல்லாம ப்ரோ, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசும்போது நல்லா குழந்தைல பெற்றுக்க மாட்டேன், நான் லிவிங் டுகெதர் தான் இருப்பேன். இப்போ லவ் பண்ணுவேன், செக்ஸ் பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட்ல விட்டு போயிடுவேன். எனக்கு இந்த கல்யாணம் காய்ச்சல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, குழந்தைல யாரா பெற்றுக்கிறது வளர்க்குறது, ஜாலியாக லிவிங் டுகெதர்ல இருந்து போகலாம். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து இந்த ஒரு மைண்ட் செட்லயே வந்துட்டாங்க ப்ரோ, நிறைய பேர். இல்ல, இது வந்து எவ்வளவு தூரம்னா போட்டோம், ம். எவ்வளவு தூரம்னா போட்டோம். நீ வந்து லிவிங் கெதர்னு சொல்லு, எல்ஜிபிடிக்குன்னு சொல்லு, நீ கேன்னு சொல்லு, என்னன்னா சொல்லு. ம். கண்டிப்பா நான் வந்து இறையர்களால நம்ம வந்து பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம். ஆமா ஆமா. ஒண்ணுமே இல்லாத பசங்க, ஒண்ணு இல்லாத பிச்சைக்கார பசங்க, ஒண்ணு இல்லாத வேலை இல்லாத படிக்கிற பசங்க, அங்கங்க ஒண்ணு கேட்டரிங் வேலை போறவன், பெட்ரோல் பங்க் வேலை செய்யறவன், கம்பெனிக்கு போறவன், சப்ளை வேலைக்கு போறவன், இவன் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம குரூப் ஆரம்பிச்சு 1500 பேர் இங்க இருக்கிறோம். 2000 பேர் சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல இருக்கிறோம். நம்ம 1500 பேர் டெலகிராம் குரூப்ல இருக்கிறோம். 3 வருஷமா ரன் பண்ணி இத்தனை பேரை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். ம். நம்ம 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 தெம்புக இவ்வளவு தூரம் பண்ணிருக்கிறோம். ம். பெரிய முன்னெடுப்பு பண்றோம் நம்ம. ம். அது காலத்தின் கட்டாயம். இது வந்து ஒரு ஃபேமிலி கான்செப்ட், ம். மேரேஜ், ஃபேமிலி, இந்த டெஸ்டோஸ்டெரோன் உயிர் ஆற்றல, அதோடைய மகத்துவத்தை நம்ம எல்லாருக்கும் எதுவுமே சேர்க்கணும். ஆமா ப்ரோ. சும்மா வந்து ம். பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்து போனோம், ம். ம். கல்யாணம் பண்ணோம், இருந்தோம், போனோம், ம். இதெல்லாம் வந்து வேலை ஆகுது. ஆமா bro. ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம், கண்டிப்பா பெரிய லெவல்ல முன்னெடுப்பு எடுக்கிறோம். இதை வந்து கொண்டு போறோம். ஆனா இதுல என்ன ஒரு சின்ன பிரச்சனை, இந்த கே ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களை மட்டும் எப்பவுமே வெளியே கொண்டு வர முடியாது. அது என்னன்னு ஒண்ணும் புரியல bro. இது நான் இவர் நினைச்சாலும் ஒரு மேரேஜ் பண்ண முடியாது. கண்டிப்பா. இயலாமைன்னு உச்சகட்டம். இது எல்லாமே இந்த மாதிரி கேஸ் எல்லாமே ரொம்ப இயலாமைன்னு உச்சபட்சம். ஒரு இவர் நினைச்சாலும் வந்து ஒரு பெண்ணை வந்து கவர முடியாது, ஒரு பெண்ணை வந்து இது பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்தான் சொல்றேன், மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்க, என்ன நடக்கும்னு யோசிச்சு போறேன். அவர்தான் எனக்கு பொண்ணை பார்த்து ஒரு துளி இன்ட்ரெஸ்ட் கூட வர மாட்டுது. நான் சொன்னேன், சரி ப்ராஸ்டியூட்டுக்காச்சும் போயிட்டு வானா கூட வாய்ப்பில்லை ராஜா, எனக்கு பசங்க தான் வேணும். அவர் ஆணித்தரமா சொல்றாரு, எனக்கு பசங்க மட்டும் தான் வேணும், பசங்க தான் சைட் அடிப்பேன், பசங்க தான் லவ் பண்ணும். அவர் லவ் பண்ற பசங்க போர்ல காமிச்சாரு. மணிகண்டன் அந்த ஒரு நபர், அவரும் ஒரு கே தான். இது மாதிரி பல நபர்களோட பேரு போட்டோ கூட காமிச்சாரு. நான் வந்து
இந்த மாதிரி ஆட்களால வந்து இவங்களும் நாசம் ஆகுறாங்க. நிறைய நிறைய யங்ஸ்டர்ஸ். அவங்களுக்கு குடும்பம் நாசமாகுது. அவங்களுக்கு பேரண்ட்ஸ் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா. அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அவங்க அண்ணி இருக்கிறாங்க, எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. ம். இவன் வாழ்க்கை நாசம் பண்ணி இன்னொருத்தன் வாழ்க்கை நாசம், அதுல மேரேஜ் ஆனவெல்லாம் இதுக்குள்ள வரும்போது அவங்க அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் இது பண்ணி, அது பிறகுற குழந்தை அதையும் இது பண்ணி ம். எல்லாமே ரொம்ப இதுவாகுதுப்பா. இவங்க நம்ம என்ன பண்றது? அதான் ப்ரோ, இதுல வந்து நிறைய வயசு பசங்க அவரும் அதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இப்போ நிறைய பான் பார்த்து நமக்கு ஒரு பெண் இல்லைன்ற ஒரு ஏக்கத்துல இருப்பாங்கல்ல. ஆமா. அப்போ இவர மாதிரி ஆட்களை அங்க அப்ரோச் பண்ணும்போது, இவன் அந்த இடத்துல செக் பண்ணும்போது, அந்த சுகத்தை கொடுக்கும்போது, அப்ப அந்த பசங்க இதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. அது நான் ஃபீல் பண்ணது என்ன தெரியுமா தம்பி? உண்மை என்னன்னா, ம். கம்ப்ளீட்டா ரெகுலரா போனோகிராஃபி பார்த்து கம்ப்ளீட்டா மேஸ்டர்வேஷன் பண்ணும்போது ம். நம்ம ஆற்றல் இல்லாத போது நம்ம ஆண்மையை உணர முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. நானே ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்துல. ஆண்மை இல்லாத போது இது வந்து ரொம்ப யதார்த்தமா ஒரு நாளைக்கு காலையில ஈவினிங் 2 முறை மேஸ்டர்வேஷன் பண்ணி பார்த்தோம்னா ம். ஒண்ணுமே கிடையாதுடா நம்மன்ற ஒரு ஃபீல் வந்துடும். கண்டிப்பா. நம்ம ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுத்துக்குமே வேலை ஆக மாட்டோம், நம்மளால எதுவுமே முடியாதுன்ற ஒரு 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 ஒண்ணுமே முடியாதுன்னு மூலையில உட்காரோம் பாத்தியா, ம். அந்த நிலைமைக்கு வந்துடும். ம். அப்போ அந்த மூலையில உட்காந்துட்டா என்னால எதுவும் முடியாது. ம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ ஒரு தேவை, அந்த எனக்கு தேவைக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு இப்ப எனக்கு பசிக்குது, இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த அங்க ஒரு விரக்தி இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து இவன் வந்து அந்த சூழ்நிலை வந்து இவனை பயன்படுத்திக்குது. கண்டிப்பா. அவ்வளவுதான். ம். இப்போ ம். உழைச்சு தன்மானம் இருக்கிறவன், நல்ல ம். உடல் உழைப்பு இருக்கிறவன், நல்ல ஆற்றல் இருக்கிறவன் உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுறான். ம். ஒண்ணுமே இல்லாதவன், உழைக்க முடியல, அவனால எதுவும் முடியல அப்படின்றவன் என்ன பண்றான்? பிச்சை எடுக்கிறான். கண்டிப்பா. இல்லைன்னு திருட்டு தொழில் ஆரம்பிச்சிடறான். பொறுக்கி சாப்பிடுறான். ம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க எச்சையில எடுக்கிறான். அங்க அதுல இருக்கிற உணவு ஏதோ சாப்பிடுறான். ம். அவனை இயலாமையின் உச்சபட்சம். இதுல எனக்கு என்ன ஒரு விஷயம் ப்ரோ, இப்போ வந்து மலை துவாரத்துல உள்ள எவ்வளவு நம்ம மலம் வந்து எவ்வளவு கிருமி இருக்குது அதுல. அதுதான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து உனக்கு வந்து ஒரு 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 உன்னோட காமத்தை வந்து தணிக்கிற ஒரு விஷயம் இது கிடையாது. அது இன்னொரு சொன்னாரு, இந்த மலை துவாரத்துல நோய் நிறைய வரும். உனக்கு மலை துவாரம் இதெல்லாம் வந்து ஆஹ் கொடுமையான நோய்கள்லாம் நிறைய. நான் தான் சொல்றேன், ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், இவர் வந்து டாக்டர் செக் பண்ணல இவரை. ஆமா. உடம்பு முன்னத்துல இருந்து இப்ப ரொம்ப சுருங்கி இருக்கு, கண்டிப்பா செக் பண்ண பல விஷயங்கள் வரும். ஆமா ப்ரோ. அதுதான் நான் அச்சப்படுறது என்னன்னா, இவன் இன்னும் கொஞ்ச நாள செத்துருவான் போல இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு உடம்பு. உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே தெரியல, வியாதிகள் நிறைய. ஆமா. அப்ப இன்னொருத்தன் எத்தனை பேரோட கான்டாக்டர், 3000 பேரோட கான்டாக்டர் இருக்கிறான் அப்படின்னா, அவன் எத்தனை பேர் மேரேஜ் ஆயிருக்கும், அவன் இவனோட இருப்பான், ஒய்ஃபோட இருப்பான், அந்த குழந்தை வேற கான்டாக்ட்ல. என்ன ஆகுறது? இதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதான் நாமளே ஒரு கேஸ், ஐடி வேலை செய்யறோம், 1 லட்ச ரூபா வேலை சம்பாதிக்கிறான், பொண்டாட்டி இருக்குது, அவன் ஒரு கே ரிலேஷன்ஷிப் போய் கூட டைவர்ஸ் ஆச்சு கூட நம்ம ரீசெண்டா ஒரு கேஸ் பார்த்தோம். ஐயோ, அது அவரே போன் பண்ணதுப்பா. ஐடில ஒர்க் பண்றாரு, 1.5 லேக் வாங்குறாரு. இருந்தாரு, அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டாரு. மேரேஜ் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இப்ப ரீசெண்டா புதுசா மேரேஜ் ஆனவங்க, கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவரோட கே பார்ட்னர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிட்டாரு, இவன் வந்து உங்ககிட்ட வந்து சந்தோஷமா இல்ல, நாங்க இப்படிதான் இருந்தோம், இவன் என்கிட்ட தான் ஹாப்பியா இருக்கிறான், ஏதோ ஃபோர்ஸ் பண்ணதுனால மேரேஜ் பண்ணிருக்கிறோம், மத்தபடி இவன் வந்து என்கிட்ட தான் ஹாப்பியா இருக்கிறான், உங்ககிட்ட ஹாப்பியா இல்ல, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கேர்ள் வந்து அவங்க ஃபேமிலியில எல்லார்கிட்ட சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கப்படுத்திட்டு அவங்க வந்து போயிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வேற மேரேஜ் பண்ணிட்டாங்க. இவர் வந்து என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வாழ்க்கையில நான் அசிங்கப்பட்டதே இல்ல. இப்ப நான் $1.5 லேக் வாங்குறேன், என்னால வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு என்னால போக முடியல, ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் என்னால போக முடியல, எல்லாருமே என்ன வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்றான், இவன் மேல் இல்ல ஃபீமேல் இல்ல, மேல் இல்ல ஃபீமேல் இல்ல, இப்படியே காதுபட பேசுறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் வீட்டுக்கு போகல, தனியா பக்கத்துல வாடகை ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கிறேன். அப்போ பண்ண தப்பு எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஆகுது. அந்த பொண்ணு என் ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தரோட மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னால வந்து மூஞ்சி வெளியே தலை காட்ட முடியல. வேலைக்கு போறேன் வரேன், என்னால வேற ஒண்ணுமே பண்ண முடியல. அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி வாழ்க்கையில நான் அவமானப்பட்டதே இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க, என்ன போக முடியல, தலை காட்ட முடியல, ரிலேட்டிவ் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஃபேமிலி எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. என்ன மாதிரி வாழ்க்கை? இப்ப இருக்கிற பொருளாதார 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம்னா என்ன மாதிரி வாழ்க்கை யோசிச்சு பாத்தியா? கண்டிப்பா.
ஒரு செம்மாந்து வாழ வேண்டிய வாழ்க்கை, நல்ல நிம்மதியா 1,50,000 சம்பளம்னா அவங்க ஒய்ஃபும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பிடிச்சிருப்பாங்க மேரேஜ் ம், பண்ணும்போது. நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலைக்கு அவங்களும் நல்ல கெப்பாசிட்டி தான் இருந்திருப்பாங்க. ம். வாழ்க்கை மொத்தம் நாசம் பண்ணி ஒரு ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் பண்ண முடியுமா? ஒரு அவ்வளவுதான். ஆண் சேர்றாங்கன்னா அதிகபட்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதிகம் எவ்வளவு நேரம் பண்ண முடியும்? அதுல போய் என்ன இவனுக்கு சந்தோஷம் இருக்குது? சரி, அப்படி தவறு பண்ணிட்ட, சின்ன வயசுல தெரியாத பண்ணிட்ட, இளமையில பண்ணிட்ட, ம், மேரேஜ் ஆன பிறகாவது ஒழுங்கா இருந்திருக்கணும் இல்லையா? ம், ம். அதையும் மேரேஜ், அதையும் லைஃப், அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு ம். கல்யாணம் ஆகத்துனா டெய்லியும் வருஷம் வருஷம் பண்றதுக்கு பிறந்த நாளா இதுனா இதுவாப்பா? அதான் ஒரு டைம் வாழ்க்கையில தான். ஒரு முறை பண்றது, ம், எல்லாரும் பெரியவங்க எல்லாம் கூடி சேர்ந்து பண்றது, அத்தனை லட்சம் செலவு பண்ணி பண்றது, ம். எல்லாத்தையும் இந்த மாதிரி. ஐயோ, கடவுளே. அதுல அதுல என்ன சுகம் இருந்தல, ஆனா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி. அவரு பாரு, இப்போ 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 ஒண்ணுமே வெளியே தலை காட்ட முடியாம இருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு. ஆமா, இதுல இவங்க யாருமே நிம்மதியா இல்ல, அது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. ஆமா. நிம்மதியா இல்ல, டிப்ரெஷன். எதையுமே சாதிச்சு இல்ல, எதையுமே ஒரு 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 சாதனை, வாழ்நாள் சாதனை இன்னும் பண்ணிரல. ம், இவனுங்களும் உள்ளுக்குள்ள நிம்மதியா இல்ல. ம். அது தெரிஞ்சும் ஏன் இது கண்டினியூ பண்றாங்க? என்ன இவங்களுக்கு அதான் உளவியல் bro. பிரச்சனை வேற என்ன? அ, இதை யாருமே பேசுறது இல்லையே, அதுவும் ஏன்னு நம்மளுக்கு புரியலையே. இல்ல ப்ரோ, அது வேற வழி இல்ல ப்ரோ. அவரே சொன்னாரு, எனக்கு தனிமை கண்டு ரொம்ப பயப்படுறேன் நானு. ஆ, எனி டைம் யார்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு, பேசிட்டே இருப்பாரு. ரொம்ப உடம்பு வலிக்குன்னு, எனக்கு ரொம்ப நடக்க முடியாதுன்னுவாரு. ஆ. நான் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வேலை காட்டுன்னு சொல்லிட்டு வாங்க வாக்கிங் போலான்னு சொல்லி வாக்கிங் கூப்பிடுறேன். வரவே முடியாது, கால் வலிக்கும், போடா உடம்புலாம் நிறைய வலிக்குது, போலாம் என்னன்னே தெரியல, முதுகெல்லாம் வலி எடுத்துனே இருக்குது. அது கொஞ்ச நாள்ல அவர் இறந்துருவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. நான் தான் சொல்றேனே, நிறைய டிசீஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. 3000 கான்டாக்ட் இருக்கு, 15 வருஷமா ம், இருக்காரு அப்படின்னா ம். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நீ இப்ப ரொம்ப உஷாரா இருந்துக்குப்பா, அவன்கிட்டலாம் ரொம்ப அட்டாச் ஆகாதப்பா. இல்ல ப்ரோ, அவர் மதுரை கிளம்பிட்டாரு. இது என்ன ஒண்ணு சொன்னாருன்னா, நம்ம முதல் டைம் அந்த மலை தூரத்துல ஒருத்தர் பண்றாங்கன்னா 30 நாள் பெயின் இருக்குமா ப்ரோ. அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து அந்த மலை தூரத்துல வச்சு அவர் செக்ஸ் பண்ணும்போது ஆ. 30 நாள் அந்த மலை தூரத்துல பெயின் இருந்துச்சான். 30 நாள். பாரு, இதுல என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, என்ன 30 நாள் வலி அதுல இருக்கு அப்படின்னா இது ஏன்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மலை தூரம் எவ்வளவு டைட்னு சொல்லிட்டு, அதுல ஒருத்தர் வச்சு புஷ் பண்ணி தள்ளிட்டு பண்ணி அதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு 30 நாள் வலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பழகிருமா. அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒரு தனி சுகம் கிடைக்குமா. இந்த இறைச்சி, இந்த மலை தூரத்துல இந்த இறைச்சி பண்ணனா அது ஒரு சுகம் கிடைக்குமா. இல்ல, அது அவ நல்ல மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். அது என்ன மத்தவனையும் மனநோயாளி ஆகிடுவான் போல இருக்குது. ம், மனநோயாளி ஆகினா கூட பரவாயில்ல போல இருக்கு, கௌரவமா இருக்கலாம். ம், இவன் அந்த பல பால்வீன நோய்கள்லாம் பரவி விட்டான்னு வச்சுக்கோ. ம். ஐயோ, மனநோயாளி ஆயிட்டு இருக்கிற போல இருக்கு. பால்வினை நோயும் நிறைய இருக்கும் போல இருக்கு. உடல் எல்லாம் போயிடுச்சு, என்னன்றது. ஐயோ, கடவுளே. இறைவன் தான் இறைவன் கூட காப்பாத்துவாரா என்னன்னு தெரியல. இவன் தெரிஞ்சே பண்றதானே, இதுல போய் இறைவன் எங்க வந்து காப்பாத்து போறாரு? நம்ம செய்யற கர்மம் நமக்கு தான் வரும். கடவுளுக்கு போய் இது என்னன்னு சொல்லுது? ம், ம். அப்ப நான் இப்ப பண்ணது அவரை காப்பாத்தும். அதை தெரிஞ்சு போய் நானே சொல்றேன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு இருக்கிற கொஞ்ச நாள் அப்படியே பொழப்பு ஓட்டிட்டு சாக வேண்டியதான். இதுல என்ன சொல்றாரு, நீ என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற, நீ என்னை ஏமாத்திட்ட. நான் சொன்ன நான் பிரம்மச்சரியா ஃபாலோ பண்றேன். விந்து வெளியே வர தேவையில்ல, ஒரு நிமிஷம் கொடு. இல்ல நான் பார்த்தாச்சு பாத்துக்கிறேன் கெஞ்சரா, அப்புறம் ஒரு டைமாச்சும் நான் பார்க்கணும். இல்ல ஒரு டைம் ஒரு நிமிஷம் கொடு. நீ செகண்ட்ஸ் வச்சுக்கோ, நான் ஒரு டைம் ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ விட்டுரு, நானே வேணான்னு சொல்ல மாட்டேன் ஒரு டைம் அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அந்த உடல் தேவைன்றது ம், காமன்ற விஷயம் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் இழிவா ஆக்கி, எவ்வளவு தூரம் அவனை வந்து கீழ்நிலை கொண்டு போய் நிறுத்தி இருக்குது பாரு. ம், இதை விட கீழ்த்தனமான ஒரு ம். சிந்தனையோ செயலோ எதுவோ உலகத்துல இருக்க முடியுமா? ஆமா. எதுவுமே அந்த அந்த மனிதன்ற மாண்பெல்லாம் கடந்து ம். என்ன பிறவினே நம்ம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு. மிருகத்தோட ரொம்ப கீழ் நிலைக்கு போயிட்டோம் ப்ரோ. கெஞ்சறாரு. அப்போ அவருக்கு என்ன என்ன மாதிரி மனநிலை இருக்கும் அப்படின்றது அது சிந்திச்சு நம்மளால உணர முடியல. நம்ம பசங்க சொல்லியிருப்பாங்க பொண்ணுங்க தான் கிறிஸ்டின். அவர் சொன்ன நான் அவரோட கிறிஸ்டா, அவர் என்ன லவ் பண்றாராம். அவர் சொல்றாரு. எனக்கு சாக்காயிடுச்சு. நிறைய பசங்க லவ் பண்றாரு, லவ் பண்ற பசங்க போட்டோ எல்லாம் காமிச்சாரு. இது என்ன சொல்றது நம்மளுக்கு புரியல. முக்கியமா நம்மளால இறையர்களால நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதோ அது நம்ம பண்றது ஒரு சின்ன ரொம்ப 1% தான் போயிட்டு இருக்குது.
ஏன்னா அந்த இவ்வளவு தூரம் இவ்வளவு ஆப் குரூப்ஸ் எல்லாம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஜிபிடி கேய்லாம் இவ்வளவு எத்தனை குரூப்ஸ் இருக்கு, எத்தனை சோசியல் மீடியாஸ்ல இருக்கு, நிறைய இருக்கு எக்கச்சக்கமா. பிளே இதுல ஸ்டோர்ல ஆப்ஸ் நிறைய இருக்குது. எல்ஜிபிடிக்கு இருக்கு, கேஸ் இருக்கு, லெஸ்பியன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாத்தையும் இருக்கு பிளே ஸ்டோர்ல. இதுல நாம வந்து ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுத்து நம்ம திருத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ ஒரு ஆப் ஒன்று தெரியுமா, ₹1 கொடுத்தா பேசலான்ற மாதிரி, ₹1 பேசுறது, பசங்க பொண்ணு கூட பேசுற ஆப் கூட ஒன்று இது. இப்போ ₹1. இந்த மாதிரி நிறைய இந்த விளம்பரங்களே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதாரணமா நம்ம ஏதோ படிப்பு சம்பந்தமா ஏதோ யூடியூப்ல பார்த்துட்டு இருப்போம், ஏதோ ஒன்று தேடிட்டு இருப்போம், ஏதோ ஒரு விஷயங்கள். அது இடையில இந்த மாதிரியான கவர்ச்சியான உடைகள் போட்டு பெண்கள் வந்து விளம்பரம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி கே அதுக்கான விளம்பரங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து கவனச்சிதறல் கொண்டு வந்து நிறைய பாதிப்பில் ஏற்படுத்துது. சினிமா ரொம்ப காரணம். சினிமா படத்துல இப்ப இந்த கே ரிலேஷன்ஷிப், லெஸ்பியன் எல்லாம் வந்து கேஷுவல் ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போது நம்ம இளைஞரோட மனசு வந்து சினிமால இருந்து சின்ன குழந்தைங்க பாக்குற கார்ட்டூன்ஸ்ல இருந்து அனிமேஷன்ஸ், அனிமில இருந்து நிறைய விஷயங்கள் இப்போ மாறிடுச்சு. அதான் ப்ரோ. ஒரு திரைமறைவுல பட்டுப்படாம இருந்த விஷயம் இப்ப வந்து வெளிப்படையா வந்து இதுதான் இயல்பு, இதுதான் இயற்கைன்ற மாதிரி மாத்தி விட்டுருச்சு. அவரே சொல்ற இதெல்லாம் கேஷுவல் தருண், இதெல்லாம் கேஷுவல் அப்படியே சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப அவர் வந்து பேபின்னு கூப்பிடுவாங்களா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச வாடி போட்டு தான் பேசுவார் அந்த பசங்க கூட எல்லாம். அது இல்லாம பந்தின்னு சொல்லுவாங்களாம். இது மாதிரி ஏதாச்சும் பையன் என் பேர் சொல்லியிருக்காரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு ஒரு பந்தி மாட்டிடுச்சுன்னு கேட்டாரு. பந்தின்னு கேட்டா ஒரு பையனை தான் பந்தின்னு சொல்லுவோம். இது மாதிரி கோட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்களாம். பந்தினா சாப்பிடுறோம்ல, அது மாதிரி இந்த பையனை சாப்பிடுறது பேர் பந்தியாம் அவரு பாஸ்ல. கோட் வேர்டு யூஸ் பண்றாரு அவரு. பசங்களே வாடி போடின்றது, பேபின்றது பசங்களே. அது மாறிடுச்சு. உடல் ரீதியா மன ரீதியா ஆள் மாறிட்டாரு. நம்ம அவரா முடிவு பண்ணாதான் வெளியே வர முடியும். நம்ம இப்ப கூட அவரை வந்து இழிவுபடுத்தணுமோ அதெல்லாம் எதுவுமே சிந்தனை இல்லை. இது வந்து வெளியே கொண்டு வரதுன்னு தான் நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். அவரே சொன்னார், நீ இவ்வளவு கேஷுவலா பேச எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குது, இவ்வளவு கேஷுவலா பேசும்போது இன்னும் எனக்கு உன்னை லவ் பண்ணணும்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லு. இதெல்லாம் நீ இவ்வளவு கேஷுவலா பேசுற, நம்ம குரூப் எல்லாம் காமிச்சேன், இந்த குரூப் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, வாங்க உங்களை காப்பாத்துனா நான் எவ்வளவு பண்ணிட்டேன், நீ என்ன புரிஞ்சிருக்கிற, ஆனா இந்த விஷயத்துல எனக்கு கொடுக்கவே மாட்டேன், என்னை ஏமாத்தினேக்கிற, நீ என்னை ஏமாத்ததான் எனக்கு உன் மேல கிரஷும் காதலும் ஒன்றும் அதிகமா இருக்குன்றாரு. ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு சொல்லு கிடக்குறாரு ப்ரோ. அவரு எத்தனை பேரை பார்த்திருப்பாரு. அதான் நீ ஒத்தே வரமாட்டேன்ற என்ன பண்ணாலும், நீ ஒருத்த மட்டும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற, எனக்கு உன்ன மாதிரி பசங்க வந்து லட்சத்துல ஒருத்தன்ட்டாரு ஒரே வார்த்தை. இது மாதிரி பசங்க வந்து லட்சத்துல ஒருத்தங்க, இது மாதிரி முடியாதுன்னு சொல்ற பசங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா ஒரு ஒன்ஸ் நான் அதை பண்ணிட்டுனா போதும். ஏன்னா அவங்க வந்து பின்னாடி எல்லாம் பண்றது சொல்ல மாட்டாங்க. அவங்க டாப் ஒன்லயே இந்த நீ சக் மட்டும் பண்ணிக்கோன்னு பசங்க விடுவாங்க. நாங்க ஒன்ஸ் சக் பண்ணிட்டுங்கன்னா அவங்க வந்துனே இருப்பாங்க, எங்களுக்கு என்ன வேணா பண்ணுவோம் எங்களுக்கு ஓசரம்ன்ற மாதிரி சொன்னாரு. அதுதான் சிற்றின்பத்துக்கு அடிமையா ஒருத்தனா. ஏன்னா இது சிற்றின்பத்துல வருமானம் கூட தெரியல, அந்த வார்த்தையை நம்ம ஏன் பயன்படுத்துறது. அதான் ப்ரோ, அவர் வந்து நிறைய பசங்க வந்து கழிச்சு போரடிச்சிருவாங்க. அப்போ நம்ம போய் அங்க அந்த இடத்துல அப்ரோச் பண்ணும்போது, சரி ஓகே, இந்த படத்துல வந்து நிறைய பொண்ணுங்க வந்து சக் பண்றாங்க, நமக்கு அங்க பண்ண முடியல, சரி இவங்ககிட்ட போய்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க இந்த சுகத்தை அனுபவிக்கிறது. இவரு அந்த மாதிரி மாடுலேஷன்ல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பசங்க வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. அதான் இவங்க இதுக்குள்ள வந்தது இயலாமையின் வெளிப்பாடு, அதுதான் இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க, அது தெரியுது. அப்படியே வாழ்க்கை முழுக்க இயலாமையில இருந்து ஒரு தற்கொலை இல்ல வந்து அவங்கள இறந்து போறது, நோய்வாய்ப்பட்டு இறந்து போறது, இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி முடிவுகள் இவ்வளவு இதுவாகுது பாத்தீங்களா. அதான் ஒருத்தர் செத்த போன அவர் அபியூஸ் பண்ண ஒருத்தன் சொன்னால அந்த 3 பேரு, அதுல ஒருத்தன் ஃபேமிலி மேட்டர்ல தூக்கு பண்ணி சூசைட் பண்ணிட்டாப்லையா. அதுதான் வீட்டுல தெரிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. கண்டிப்பா ரொம்ப வேதனையா இருக்கு. அதான் நம்ம கொண்டு எனக்கும் சொன்ன வேதனை இருக்குன்னு எனக்கு புரியுது. அவர் சொன்ன நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா என்னால மாற முடியாது, உங்களால எங்களோட ஃபீலிங்ஸ் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாதுன்ட்டாரு. எங்க உலகம் வேற, எங்களோட ஃபீலிங்ஸை உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது, இந்த சுகத்தை உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்க ஒன்ஸ் இதில் வந்து நீ ஒரு டைம் பண்ணி பார்த்ததான் உனக்கு அந்த சுகமே புரியும். நான் கேட்டேன், ஜாம்பி மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, மலை தூரத்துல பண்றது என்ன சுகம்னு கேட்டா அதோட சுகமே தண்ணி, நீ பண்ணி பார்த்ததான் உனக்கு தெரியும். ஆனா ஸ்டார்டிங்ல 30 நாள் வலி இருக்கு. நான் ஒன்ஸ் வந்து பண்ணனா உனக்கு 30 நாள் வலி இருக்கும். அந்த மலை தூரத்துல பாத்ரூம் போக முடியாது, ஏன்னா அது ரொம்ப டைட்டு. பண்ணி பார்த்தா 30 நாள் வலி இருக்கும் உனக்கு. இது எனக்கு கேட்க
எனக்கு வந்து மற்றவங்க இந்த கண்டென்ட்டை நம்ம யூடியூப்ல போட போறோம். மற்றவங்க பார்க்குறோம் கேட்குறவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த கண்டென்ட் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா அதுல ஒரு சிலருக்காவது ஒரு விழிப்புணர்வு வந்து திருந்தி வருவாங்கன்ற நோக்கத்துல பேசிட்டு இருக்கிறோம். இதுல எனக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் இதுல திரும்ப திரும்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவரை வந்து நான் ஒரு கேயாவோ ஒரு இதுவாவோ பாக்குறத விட முதல்ல நான் இந்த ஒரு நம்ம ஒரு சமுதாயத்துல அவர் ஒரு சொத்து தானே. கண்டிப்பா. ஒரு இங்க பிறந்து இருக்கிறாரு, இந்த மொழி பேசுறாரு, ஒரு 30 வயதுல ஒரு இளைஞரா இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஆற்றல் என்னவா இருந்திருக்கணும். ஒரு இளைஞன் வந்து அவன் பிறந்ததுக்கான காரணம் என்ன, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதுக்கான காரணம் என்ன, அந்த உயிராற்றலுடைய மகத்துவம் என்ன, இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இந்த வயசுக்கு நாம இந்த சமுதாயத்துல என்ன மாதிரியான பங்களிப்பு கொடுத்து நாம செஞ்சு இருக்கணும். குறைஞ்சபட்சம் குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்ச பங்களிப்பு என்ன கொடுத்துருக்கணும், எவ்வளவு தூரம் படிச்சிருக்கணும், என்ன மாதிரி வேலைக்கு போறதா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், குடும்பத்தை பாத்துக்கிறதா இருக்கட்டும், சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதா இருக்கட்டும், எளிய பிள்ளைகள் வந்து நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால முடிஞ்சு இவ்வளவு தூரம் பண்ண முடியுதுன்னா, அப்போ இந்த இளைஞர்களுடைய அந்த ஆற்றல் வந்து மிகப்பெரிய ஒரு பேராற்றல். அது இந்த பிரபஞ்சத்துல மாநில பிறத்திலே ரொம்ப அரிது. அதுலயும் வந்து எந்த வித கூன் குருடு இல்லாம ஒரு நல்ல உடல் அமைப்போட பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுவும் அவ்வையார் ஒரு ஆண் மகனா பிறக்கிறது அதிலும் அரிதுன்றாரு பெயரு. ஒரு ஆண் மகனா பிறந்து ஒரு நல்ல உடல் உறுப்புகளை நல்ல இயக்கத்துல இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதை எப்படி இவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி எவ்வளவு தூரம் சிதைக்க முடியுமோ சிதைச்சு இதை வந்து சமுதாயம் ஒரு காரணம், பல்வேறு விஷயங்கள் காரணமா இருந்தாலும் நம்ம பகுத்தறிஞ்சு சிந்திச்சு அதுல வெளியே வந்திருக்கலாம். இப்போ ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை போச்சு, இவரால மீண்டு வர முடியல, மறவும் முடியாதுன்ற சூழ்நிலை இருக்கு. இவரு மீண்டு வந்து இவரால என்ன கொடுக்க முடியுன்றதும் இருக்கு. ஒண்ணுமே அது முடிஞ்சு போன கதை. இவரு இருக்கிறது ஒண்ணு இல்ல, இல்லாத ஒண்ணுதான்ற நிலைமையில இருக்காரு இல்லையா. இது போல எத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க. அடுத்துக்கு அவங்களுடைய நிலைமை என்ன, இது யாருமே பேசுறதும் இல்லை. இதை பத்தி நாம மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். அதுவும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கு. சின்ன சின்ன பசங்க நிறைய அந்த குரூப்ல அந்த ஆப்ல போய் போலோ ஆப்ல அந்த ஜெண்டர் ஆப்ல போய் பாத்தீங்கன்னா உள்ள நிறைய சின்ன வயசு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. மேக்சிமம் கஞ்சா அடிக்ட், சரக்கு அடிக்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க அதுல. அவரே சொன்னாரு, நிறைய பேர் கூப்பிடுவாங்கடா, இந்த சரக்கு அடிச்சுட்டு கூப்பிடுவானுங்க, அங்க போனா நான் எனக்கு ஏன்டா வந்தனுக்கும் பண்ண சொல்லினே இருப்பானுங்க. கஞ்சா அடிச்சு அந்த விந்து வெளியே இருந்தா கூட எனக்கு பண்ண சொல்லி உயிரிடுவாங்க. நிறைய பேர் இந்த கஞ்சா அடிக்ட், இந்த அடிக்ட்ல இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்களாம். இது நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ இவங்க இருக்கிறாங்க, விலை மகளிர் இருக்கிறாங்க, ப்ராஸ்டியூட் இருக்கிறாங்க, இதுலயும் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி கே எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி போதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு அங்க போன பிறகு அங்க ஒருத்தர் நினைச்சு போய் அங்க 5 பேரா இருக்கிறது, அவங்க ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி போன் எல்லாம் பிடிங்கி வச்சுன்னு கையில இருக்கிற காசுலாம் பிடிக்க வச்சுன்னு அது ரொம்ப அதெல்லாம் அவ்வளோ ரண வேதனையா சொல்றாங்க. அது இவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. கண்டிப்பா ப்ரோ. என்னடா இப்படிலாம் நம்ம, ஏன்னா நம்ம ஏன் இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லா உயிரையும் தன்னுயிர் போல கருதுறோம். இது ஒரு உயிர், அந்த அந்த அதுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு. அது ஒரு இறை அருளால படைக்கப்பட்ட உயிர். அது இவ்வளவு வேதனைப்படுது, இவ்வளவு தூரம் இந்த சமுதாயத்துல இது இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்ற ஒரு இதுலதான் நம்ம அந்த சிந்தனை தான் இருக்குது நம்மளுக்கு திரும்ப திரும்ப. அது தொடர்ந்து நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம். ஆனா இது வந்து சாதாரணமா விட்டுட்டு போற மாதிரி எனக்கு இல்ல. நான் இப்போ தொடர்ந்து நம்மளால முடிஞ்சது கண்டிப்பா பண்ணணும். குடும்பம்ன்ற கட்டமைப்பு அதுவே வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். குடும்பன்ற கட்டமைப்பு, நம்மளோட உயிராற்றலா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அது அவ்வளவு அது புரியாம இருக்கிறோம். ஆமா, குடும்பம் ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஒரு மனுஷன் முடிஞ்ச அளவுக்கு நாம கொண்டு வருவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். ஆமா ப்ரோ. மட்டும் வெளியே வர அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. கண்டிப்பா நானும் நிறைய கேசஸ் பார்த்துருக்கிறேன், பண்ணிட்டு இருக்கிறோம், கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். கேயில இருக்கிறவங்க மட்டும் நம்மளால வந்து ரெக்கவரி பண்ண முடியல. அது என்னன்றது பார்ப்போம். கண்டென்ட் எவ்வளவு வந்திருக்கு? 1 மணி நேரம் 10 நிமிஷம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா
இது வந்து ரெக்கார்ட்ல தானே இருக்கு. ஆமா ரெக்கார்ட் தான் இருக்குது, ரெக்கார்ட் தான் இருக்குது. இப்போ கால் கட் பண்ண உடனே எனக்கு வந்து ரெக்கார்டு அனுப்புங்க, நான் வந்து எடிட்டிங் அனுப்புறேன். ம் ம். இது கண்டிப்பா இதுல நிறைய விஷயங்கள் இயல்பா பேசியிருக்கிறோம். ஆமா ப்ரோ. இருக்கிற விஷயங்கள் இயல்பா பேசியிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேருக்காவது போய் சேரட்டும். கண்டிப்பா ப்ரோ. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா, அந்த பட்டாக்ஸ்ல போனது 1 மாசம் வழி இருக்கும் ப்ரோ அந்த பட்டாக்ஸ்ல அப்படியே. ம். அது எனக்கும் நீங்க அவர் நேர்ல பார்த்து பேசிருக்கீங்கன்னா அது அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்குதுப்பா. நான் அங்க போகும்போது எனக்கே அவர் சொல்றேன், நீ ஒரு லட்சத்துல ஒருத்தன் நான் இது மாதிரி வராம இருக்கிறது, நான் எப்படியாச்சும் பேச மாட்டேங்கிறேன், என்னால முடியல. அதுவும் பந்தின்றான் ப்ரோ, என் பேரு பந்தின்னு யூஸ் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு ஒரு பந்தியை பிடிச்சிட்டேன்டி, அவனை ஏன்னா வரவே மாட்டேன்டான்டி. நான் நீ ஏன் உன்னையும் அவனை வச்சுன்னுக்கிற, ஏதோ தூக்கின்னு போயிருன்றானுங்க அவன் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சேட்டெல்லாம் காமிச்சாரு. இது பெரிய ஒரு கூட்டமா இருக்கும் போல இருக்குது. ஆமா ப்ரோ, ஏகாப்பட்டு அவங்க ஊர்லயே ஏகாப்பட்டு பேக்குறானுங்க. போலீஸ்காரன் முதல் கொண்டு கையில வச்சுக்கிறாப்புல. ம். நான் படிக்கிட்டு. சரி முருகர், ம். நீங்க எடிட்டிங் இது கட் பண்ணி அனுப்பிச்சிருங்க, எனக்கு ம். ஆடியோ ரெக்கார்டு அனுப்பிச்சிருங்க, நான் வந்து எடிட்டிங் அனுப்புறேன். டெலகிராம்ல அனுப்பிச்சுடுறேன், டெலகிராம்ல. அனுப்பிச்சிருங்க, நான் எடிட்டிங் அனுப்பிச்சிடுறேன். சரிப்பா சரிப்பா. ஓகே ஓகே ஓகே. அவர்